அத்தியாயம் 1921. ஜெயசமரன் பார்வையை மேலே உயர்த்திய போது வானத்தில் உக்கிரமான போர் நடந்து கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. அங்கிருந்து சிறிது தொலைவில் கவனித்த போது அந்த கணத்தில் அக்னிவேந்தனும் பைரவனும் இருளேந்திரனுடன் நேரடியாக மோதி கொண்டிருப்பதை அவன் கண்டான். அந்த போரில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அதுவே மனிதர்களுக்கும் அரக்கர்களுக்கும் இடையே இன்று நடைபெறும் முழு போரின் முடிவை தீர்மானிக்கப் போகிறது என்பதையும் அவன் உணர்ந்தான். அக்னிவேந்தன் மற்றும் பைரவனின் மோதலை தவிர வானம் இன்னும் 3 பெரிய போர்க்களங்களாக பிரிந்திருந்தது. அவற்றில் 2 மூத்த சிமியோனுக்கும் நீலருத்ரனுக்கும் சொந்தமானவை. 3வது தீபிகாவுக்கும் அவருடன் இருந்த சக்தி வாய்ந்த வீரர்களுக்கும் உரியதாக இருந்தது. இருந்தாலும் எந்த போர்க்களத்திலும் இதுவரை யாரும் தெளிவாக மேலோங்கவில்லை. ஏனெனில் அரக்கர்களை சமாளிப்பது எளிதான விஷயம் அல்ல. இத்தனை ஆபத்து இருந்த போதிலும் இன்றைய போரில் மனிதர்களே வெற்றி பெறுவார்கள் என்ற உறுதியான நம்பிக்கை ஜெயசமரனின் மனதில் மெதுவாக வேரூன்றியது. அவனுக்கு தீபிகாவின் திறமை மீது முழு நம்பிக்கை இருந்தது. அதே போல சுடர்வேந்தர் பிரிவின் அனைத்து வலிமைமிக்க வீரர்களின் சக்தியையும் அவன் உறுதியாக நம்பினான். அந்த சமயம் ஒரு குரல் கேட்டதால் திரும்பி பார்த்த ஜெயசமரன் மலை இளவரசன் சைரிக் தன் அருகில் வந்து நிற்பதை கவனித்தான். சைரிக் அவனை நோக்கி புன்னகைத்த பின் இருவரும் ஒன்றாக தீபிகாவின் பக்கம் பார்வையை திருப்பினர். சில நொடிகளுக்கு பிறகு சைரிக் மெதுவாக சிரித்துக் கொண்டே, தீபிகா ரொம்ப அழகா இருக்கிறா இல்லையா? முதல் தடவை அவளை பார்த்த அன்னைக்கே நான் அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா விதி என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு வருஷமா அவ என்ன ஒரு நண்பனா மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கா. ஆயிரக்கணக்கான வீரர்களோட ரத்தம் அவளுக்கு முன்னாடி சிந்தப்பட்டிருக்கலாம். ஆனா நீ சிந்தின ரத்தத்தை அவ தொடச்ச விதம், அது ஒருவேளை அவ பண்ண முதல் செயலா இருக்கலாம். தீபிகா ஒரு நல்ல பெண் சமரா, அவளை நல்லா கவனிச்சுக்கோ. அதை விட அவளை பாதுகாக்கிறது உன்னோட பொறுப்பு என்றான். அவன் பேசிக் கொண்டிருந்த போது அவன் முகத்தில் ஒரு ஆழமான வருத்தம் மெதுவாக பரவியது. அதே நேரத்தில் அவனது காதல் கதை ஒருபோதும் முழுமையடையாது என்ற உண்மை அவனுக்குள் உறுதியாக பதிந்திருந்தது போல இருந்தது. அதன் பிறகு ஜெயசமரனிடம் மேலும் எதுவும் சொல்லாமல் சைரிக் மெதுவாக திரும்பி செல்ல தொடங்கினான். ஜெயசமரன் அவனை தடுக்க முயன்றாலும் சைரிக் திரும்பி பார்க்காமல் உணர்ச்சி வசப்பட்ட குரலில், இந்த இடத்துல நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் தீபிகா எல்லாத்தையும் சமாளிப்பா. அவ மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதனால இனி நான் இங்க இருக்கிறதுல எந்த பயனும் இல்ல என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து விலகி சென்றான். அவன் செல்வதை பார்த்த ஜெயசமரன், ஒரு பக்கம் மனிதர்களுக்கும் அரக்கர்களுக்கும் நடுவுல உக்கிரமான போர் நடக்குது, இன்னொரு பக்கம் இந்த சகோதரன் உடைஞ்ச இதயத்தால ஆழ்ந்த துயரத்துல இருக்கிறான். இந்த உலகம் உண்மையிலேயே ரொம்ப விசித்திரமானதுதான் என்றான். அதன் பிறகு அந்த எண்ணங்களை ஒதுக்கிவிட்டு அவன் மீண்டும் வானத்தில் நடைபெறும் போரின் பக்கம் தனது கவனத்தை திருப்பினான். அங்கே போரில் ஈடுபட்டிருந்த ஒரு அரக்க தளபதி கோபத்துடன், சின்ன சின்ன எறும்புகளே, இந்த தளபதியை உங்களால எதிர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட மரணம் ரொம்ப வேதனையா இருக்க போகுது. அதை யாராலும் வார்த்தைகளால விவரிக்க முடியாது என்றான். இதை சொல்லும் போது அவனது முகத்தில் ஆணவம் தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் தீபிகா அவனை எந்த உணர்ச்சியும் காட்டாமல் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு அடுத்த கணமே அவள் தனது கைகளில் இருந்த ஈட்டியை சுழற்றியபடி, சுடர்வேந்தர் பிரிவோட வீரர்களே, வான் ஒற்றுமை நுட்பத்தை பயன்படுத்துங்கள் என்று உத்தரவிட்டாள். அவள் இதை சொன்னதும் சுற்றிலும் இருந்த அனைத்து வீரர்களும் ஒரே நேரத்தில் தலையசைத்து தங்கள் கை முத்திரைகளை மாற்றத் தொடங்கினர். வெளிப்புற வீரர்கள் முத்திரைகளை மாற்றிய போது வானம் முழுவதும் பரவியிருந்த வலை மெதுவாக மேலும் வலுப்பெற்றது. அதே நேரத்தில் தீபிகாவை சுற்றி நின்றிருந்த மகாயோகி வீரர்களும் தங்கள் நுட்பங்களை இயக்க அவர்களது உடல்களிலிருந்து சிவப்பு ஒளி வெளிப்பட்டு ஒன்றாக இணைந்து ஒரு விசித்திரமான கோலமாக உருவானது. அந்த கோலத்தின் மையத்தில் தீபிகா அமைதியாக நின்றிருந்தாள். பிறகு அவள் தனது ஈட்டியை உயர்த்திய போது அனைவரின் உடல்களிலிருந்தும் வெளிப்பட்ட சிவப்பு ஒளி மெதுவாக அவளது ஈட்டியில் ஒன்று கூட தொடங்கியது. அந்த நொடியில் சுற்றி உள்ள இடமெங்கும் ஒரு பிரம்மாண்டமான சக்தி பரவியது. அதை கண்ட ஜெயசமரன் ஆச்சரியத்தில் வாய் திறந்தபடியே நின்றான். இந்த கணத்தில் 20க்கும் மேற்பட்ட அபாயகரமான சக்திகள் ஒன்றாக கூடியுள்ளன என்பதையும் அவற்றை தீபிகா முழுமையாக ஆளப் போகிறாள் என்பதையும் அவன் புரிந்து கொண்டான். இதற்கிடையில் அந்த சக்தி வாய்ந்த நுட்பத்தை உணர்ந்த அரக்க தளபதியின் முகத்தில் இருந்த ஆணவ புன்னகை சற்றே தளர்ந்தது. ஏனெனில் தயார் செய்யப்பட்ட அந்த தாக்குதல் எவ்வளவு வலிமையானது என்பது அவனுக்கு புரிந்தது. இருந்தாலும் அவன் தனது முஷ்டியை இறுக்கி பிடித்துக் கொண்டு, இந்த தாக்குதல் சக்தி வாய்ந்ததுதான், ஆனா இந்த உலகத்துல அரக்க சக்திகளை விட பெரிய சக்தி வேற எதுவும் இல்லைன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் என்று கர்ஜித்தான். அடுத்த கணமே அவனது கைகளிலிருந்து பெரும் அளவில் இருண்ட சக்திகள் வெளிப்பட தொடங்கி அவன் முன்னால் எண்ணற்ற மர்மமான குறியீடுகள் உருவாகின. அதே நேரத்தில் தீபிகா அனைவரையும் தாக்க செய்கை காட்ட முன்னணியில் நின்றிருந்த அனைத்து சக்தி வாய்ந்த வீரர்களும் ஒரே நேரத்தில் முன்னேற தொடங்கின.
அந்த நொடியில் தீபிகாவும் தனது சிவப்பு ஈட்டியை சுழற்றி அரக்க தளபதியை நோக்கி தாக்கினார். அந்த ஈட்டியில் குவிந்திருந்த அபாயகரமான சக்திகள் அரக்க தளபதி உருவாக்கிய இருண்ட கவசத்துடன் நேரடியாக மோதின. அந்த மோதலின் கணத்தில் சக்திகளின் அதிர்வலைகள் நாலாபுரமும் பரவின. ஆனாலும் சுடர்வேந்தர் பிரிவினரால் அமைக்கப்பட்ட வலை ஒரு துளியும் அசையவில்லை. அதன் பின் இரக்கமின்றி ஈட்டியை மீண்டும் சுழற்றிய தீபிகா அனைத்து மகாயோகிகளின் சக்திகளையும் மறுபடியும் ஒன்று திரட்டி அரக்க தளபதியை இரண்டாவது முறையாக தாக்கினார். இந்த அபாயகரமான திறனை கண்ட ஜெயசமரனின் முகத்தில் ஆச்சரியம் மேலும் ஆழமடைந்தது. இத்தனை வலிமையான இந்திரஜித் அரக்கனை எதிர்கொண்ட போதிலும் தீபிகாவும் மற்ற வீரர்களும் ஒன்றாக சேர்ந்தே அவனை எதிர்த்து போராடி கொண்டிருந்தனர். அப்போது வானம் முழுவதும் அபாயகரமான சக்திகளால் நிரம்பி வெகு தொலைவில் நின்றிருந்த மக்களையும் வியப்பில் ஆழ்த்தியது. இந்த தாக்குதலை கண்ட அரக்க தளபதி சிரித்துக் கொண்டே மீண்டும் தனது முஷ்டியை இறுக்கினார். அவ்வாறு செய்தவுடன் மிகவும் அபாயகரமான அரக்க சக்திகள் மெதுவாக ஒன்று திரள தொடங்கின. பிறகு ஒரு நொடியில் அந்த இருண்ட சக்திகள் ஒரு பிரம்மாண்டமான கருப்பு வாளாக மாறின. அந்த வாளின் உள்ளே ஒரு கருப்பு ஓநாய் தென்பட்டது. அதைத் தொடர்ந்து அது வானத்தை நோக்கி பயங்கரமாக ஊளையிட்டது. அந்த ஊளையின் சத்தம் அடங்கிய உடனே அந்த வாள் தீபிகாவின் சக்தி வாய்ந்த தாக்குதலுடன் மோதியது. அந்த சத்தம் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. அதன் விளைவாக 1000 அடி சுற்றளவில் இருந்த கட்டிடங்கள் அனைத்தும் நொடி பொழுதில் சிதைந்து தரையில் பெரும் விரிசல்கள் தோன்ற தொடங்கின. அந்த அபாயகரமான தாக்குதலின் அதிர்வலையால் 20க்கும் மேற்பட்ட மகாயோகிகளின் உடல்கள் பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டன. அவர்களுக்கு சில காயங்களும் ஏற்பட்டன. சாதாரண சூழ்நிலையில் இத்தகைய தாக்குதலின் முன் ஒரு உச்சநிலை மகாயோகி கூட கடுமையாக காயமடைவார். ஆனால் இப்போது அவர்கள் அனைவரும் லேசான காயங்களுடன் மட்டுமே இருந்தனர். இதை கண்ட ஜெயசமரன் மேலும் ஆச்சரியமடைந்தார். இருப்பினும் தீபிகாவின் கண்களில் இருந்த கொடிய ஒளி இன்னும் மங்கவில்லை. முந்தைய தாக்குதலுக்கு பிறகு அவள் முகத்தில் ஒரு லேசான சோர்வு தென்பட்டாலும் அது ஒரு கணத்தில் மறைந்து அவள் மீண்டும் தனது ஈட்டியை சுழற்ற தொடங்கினாள். அவள் அப்படி செய்தவுடன் 20க்கும் மேற்பட்ட மகாயோகிகளின் சக்திகள் அவருடன் இணைந்து அரக்க தளபதியை தொடர்ந்து தாக்கின. இது சிறிது நேரம் நீடித்த பின் தொடர்ச்சியான தாக்குதல்களால் மகாயோகிகள் மெதுவாக சிரமப்பட தொடங்கியதை ஜெயசமரன் உணர்ந்தார். ஒரு மகாயோகிக்கும் ஒரு இந்திரஜித்திற்கும் இடையே உள்ள பெரிய வித்தியாசம் இப்போது தெளிவாக வெளிப்பட்டது. தீபிகா சுடர்வேந்தர் நுட்பத்தின் உதவியுடன் போரில் நிலைத்திருந்தாலும் அந்த அரக்க தளபதியை வீழ்த்த இன்னும் அதிக சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் தேவைப்படும் என்பது புரிந்தது. அந்த சமயம் ஜெயசமரன் தீபிகாவையும் மற்றவர்களையும் பார்த்து பெருமூச்சுடன், இந்த போருக்கு இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பு சேர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு போல என்றார். அதே நேரத்தில் அரக்க தளபதி தனது 1000 அடி நீளமுள்ள பொன்னிற சிறகுகளை விரித்து மீண்டும் இருண்ட சக்திகளை ஏவ தொடங்கினார். ஏனெனில் தீபிகாவும் மற்ற வீரர்களும் முன்பை விட பலவீனமடைந்திருக்கிறார்கள் என்பதை அவன் உணர்ந்திருந்தார். அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவன் வேகமாக தாக்க முன்னேறினார். அரக்க தளபதி தங்களை நோக்கி முன்னேறுவதை கண்ட தீபிகாவும் மற்றவர்களும் உடனடியாக தங்கள் சக்திகளை திரட்டி மறுபடியும் தாக்க முயன்றனர். ஆனால் இந்த முறை அவர்களின் தாக்குதலை கண்ட அரக்க தளபதி சிரித்துக் கொண்டே, இவ்வளவு பலவீனமான தாக்குதல்களை வச்சு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க முட்டாள்களே என்று கேலி செய்தார். அதைத் தொடர்ந்து கண்களில் கொடிய நோக்கத்துடன் அவன் மின்னல் வேகத்தில் தீபிகாவும் மற்ற மகாயோகிகளும் விடுத்த தாக்குதல்களை நோக்கி பாய்ந்தார். பிறகு அவரது தாக்குதல் அவர்களுடைய தாக்குதலுடன் நேரடியாக மோதியது. அந்த ஒரே தாக்குதலிலேயே தீபிகாவும் மற்றவர்களும் செய்த தாக்குதல் மெதுவாக மறைய தொடங்கியது. அதே நேரத்தில் இந்த முறை எழுந்த சக்தி அலைகள் இன்னும் கொடியவையாக இருந்ததால் அனைத்து வீரர்களும் பலமாக உலுக்கப்பட்டு பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டன. அப்போது தீபிகா உட்பட மற்ற மகாயோகிகளின் வாயிலிருந்து ரத்தம் வழிய தொடங்கியது. அவர்களின் நிலையை பார்த்த அரக்க தளபதி மீண்டும் சிரித்துக் கொண்டே, இவ்வளவு பலவீனமான தாக்குதலால என்ன மாதிரி ஒரு இந்திரஜித்தை உங்களால தடுக்க முடியும்னு உண்மையிலேயே நீங்க நினைக்கிறீங்களா என்று ஆணவமாக கேட்டார். ஆனால் தீபிகாவின் கண்களில் இருந்த தீவிரம் இன்னும் குறையவில்லை. அவள் அரக்கனை நேராக முறைத்து பார்த்தபடி, வெற்றியை கொண்டாட இன்னும் நிறைய நேரம் இருக்கு, அதனால ரொம்ப அவசரப்படாத. ஏன்னா உன்ன மாதிரி ஆணவத்துல ஆடினவங்க எல்லாரும் ரொம்ப கொடூரமா அழிஞ்சிருக்கானுங்க என்றாள். இதை கேட்ட அரக்க தளபதி கண்களில் கொடிய நோக்கம் என்ன, உன்னோட நாக்கு ரொம்ப நீளுது பொண்ணு. உன் பிரிவோட இந்த வளைய நான் அழிச்சதுக்கு அப்புறம் அது எவ்வளவு நீளம்னு நேர்ல பாக்குறேன். உன்னோட இந்த ஆணவத்துக்காக நீ கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால சாக தயாராயிக்கோ என்று கர்ஜித்தார். இதை சொன்னவுடன் அவன் தனது பொன்னிற இறக்கைகளை அசைத்து அடுத்த தாக்குதலுக்கு தயாராக தொடங்கினான். ஆனால் அடுத்த கணமே அவன் முகத்தின் நிறம் மாறியது. ஏனெனில் அவனை சுற்றி ஒரு மிக அபாயகரமான சக்தி மெதுவாக குவிவதை அவன் உணர்ந்தான். அந்த உணர்வு அதிகரித்ததும் அவன் சுற்றிலும் பார்வையை சுழற்ற
அந்த சக்தி வலையின் 4 மூலைகளிலிருந்தும் எழுந்து வருவதை அவன் கண்டான். அதே நேரத்தில் 4 திசைகளிலிருந்தும் பிரகாசமான சிவப்பு ஒளி வெளிப்படத் தொடங்கியது. அந்த ஒவ்வொரு ஒளியின் மையத்திலும் ஒரு மர்மமான குறியீடு தெளிவாக தோன்றியது. வானில் ஏற்பட்ட இந்த திடீர் மாற்றத்தை கண்டதும் நகரத்திற்கு வெளியே இருந்த மக்களிடையே பரபரப்பு எழுந்தது. ஏனெனில் அரக்கனை வலையின் மையத்திற்குள் இழுத்து வருவதே தீபிகாவின் உண்மையான நோக்கம் என்றும், அதன் மூலம் சுடர்வேந்தர் பிரிவின் உண்மையான தாக்குதலை அப்போதுதான் வெளிப்படுத்த முடியும் என்றும் யாரும் எதிர்பார்க்கவில்லை. தன்னை சுற்றி அபாயம் நெருங்குவதை உணர்ந்த அரக்க தளபதி மனதில் எரிச்சலுடன், இந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப தந்திரசாலிதான் என்று பற்களை கடித்தான். அதே நேரத்தில் தீபிகா ஒரு விசித்திரமான புன்னகையுடன் தன் உதட்டோரமாக வழிந்த ரத்தத்தை மெதுவாக துடைத்துக் கொண்டு, இதனாலதான் மனிதர்களோட புத்தி அரக்கர்களோட புத்தியை விட மேலானது. தோழர்களே, சுடர்வேந்தர் தெய்வீக திசை தாக்குதலை பயன்படுத்துங்க என்று கத்தினாள். அவள் வார்த்தைகள் ஒலித்த கணமே 4 திசைகளிலும் இருந்த வீரர்கள் ஒரே நேரத்தில் சம்மத குரல் எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து சுற்றிலும் தெரிந்த சிவப்பு ஒளிக்கற்றைகள் வட்டமாக சுழலத் தொடங்கின. அவை சுழல சுழல 4 திசைகளிலும் வெவ்வேறு சிவப்பு நிற மந்திர மிருகங்கள் மெதுவாக உருவெடுத்தன. அவை ஒவ்வொன்றும் பார்ப்பதற்கே பெரும் சக்தி கொண்டவையாக தோன்றின. இதை பார்த்த அரக்க தளபதி கோபத்துடன் தனது முஷ்டியை இறுக்கி பிடித்துக் கொண்டு, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சிறைப்படுத்த முடியும்னு நினைச்சா அது உங்களோட வெறும் கனவு மட்டும்தான். இப்போ இந்த தாக்குதலை நான் எப்படி அழிக்கிறேன்னு மட்டும் பாருங்க என்று கர்ஜித்தான். இதை சொன்ன அடுத்த நொடியே அவன் உடலிலிருந்து எல்லையற்ற அபாயகரமான இருண்ட சக்திகள் வெளிப்பட தொடங்கின. பிறகு அது வேகமாக பரவி கருப்பு நிறத்தில் ஒரு பிரம்மாண்டமான கோலமாக ஒன்றிணைந்தன. அந்த கோலத்தின் உள்ளிருந்து விசித்திரமான ஒலிகள் ஒலிக்க சுற்றி உள்ள பகுதி முழுவதும் மங்கலான இருளில் மூழ்கியது. அந்த கணத்தில் அரக்க தளபதி தனது கைகளை அகலமாக அசைத்த போது அவனிடமிருந்து உருவான கருப்பு கோலம் ஒரே நேரத்தில் 4 திசைகளிலும் தாக்க முன்னேறியது. அந்த கருப்பு ஒளி மோத போகும் தருணத்தில் சுடர்வேந்தர் பிரிவின் அனைத்து மகா யோகிகளும் ஒரே சமயத்தில் தங்கள் சக்திகளை ஒன்றிணைத்து ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கினார்கள். அந்த கவசம் அவர்களுக்கு முன்பாக தோன்றி கருப்பு ஒளியை நேரடியாக எதிர்கொண்டது. அடுத்த நொடியில் பெரும் வெடிச்சத்தம் அந்த இடமெங்கும் முழங்கியது. அந்த வெடிப்பின் தாக்கத்தால் மகா யோகிகள் அனைவரும் பலமாக பின்னோக்கி தள்ளப்பட்டனர். அப்போது அவர்களின் வாயிலிருந்து பலியின் சத்தமும் ரத்தமும் ஒரு சேர வெளிப்பட்டது. அந்த சூழ்நிலையில் தீபிகா தன்னை சுதாரித்துக் கொண்டு வாயில் வழிந்த ரத்தத்தை மெதுவாக துடைத்தாள். அவள் இன்னும் பின்வாங்க தயாராக இல்லை என்பது Uploaded by Myths Tamil Stories. அதே நேரத்தில் அவள் சுடர்வேந்தர் பிரிவின் வீரர்களுக்கு தாக்குதல் தொடரச் செய்யும் சைகையை காட்டினாள். அந்த சைகை கிடைத்தவுடன் சுடர்வேந்தர் நுட்பத்தின் 4 முனைகளின் சுழற்சி வேகமும் அதிகரிக்க தொடங்கியது. அவற்றிலிருந்து வெளிப்பட்ட ஒளிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து மெதுவாக ஒரு வலிமையான ஒளி வலையாக உருவெடுத்தன. அந்த ஒளி வலை அரக்க தளபதியை சுற்றி இறுக்கமாக பதிந்து அவனை மையத்தில் சிறைபிடித்தது. அதே நேரத்தில் அந்த நுட்பத்திலிருந்து உருவான 4 மந்திர மிருகங்களும் வேகமாக முன்னேறி அரக்க தளபதியை தாக்க தொடங்கின. அந்த மர்மமான குறியீடுகளிலிருந்து தோன்றிய மிருகங்களின் தொடர்ச்சியான தாக்குதல்களை எதிர்கொண்ட போது அரக்க தளபதி முதன்முறையாக சிரமத்தை உணரத் தொடங்கினார். அந்த தாக்குதல்கள் அவனுக்கு பெரும் காயங்களை ஏற்படுத்தவில்லை என்றாலும் இடைவிடாத தாக்கங்களால் அவன் அசைய முடியாமல் சிக்கிக் கொண்டான். இதை உணர்ந்த அவன் கோபத்துடன், நான் யாருன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் மிருகங்களே என்று கத்தினான். பிறகு அடுத்த கணமே அவன் தனது கைகளில் இருண்ட சக்திகளாலான ஒரு கருப்பு ஈட்டியை உருவாக்கினான். அந்த ஈட்டியை பயன்படுத்தி அவன் 4 மந்திர மிருகங்களையும் அழிக்க முயன்றான். ஆனால் சுடர்வேந்தர் நுட்பம் முழுமையாக செயல்பாட்டில் இருந்ததால் அரக்க தளபதியின் தாக்குதல்களாலும் அந்த மிருகங்கள் பலவீனம் அடையவில்லை. மேலும் சுடர்வேந்தர் பிரிவின் வீரர்கள் அனைவரும் எல்லா பக்கங்களிலிருந்தும் அந்த மிருகங்களுக்கு தொடர்ந்து சக்தியை வழங்கிக் கொண்டிருந்தனர். இப்படியான சூழ்நிலையில் அரக்க தளபதியால் எளிதில் தப்பிப்பது மிகவும் கடினமாக மாறியது. அதே நேரத்தில் அரக்க தளபதியின் தாக்குதல்களால் அந்த ஒளி வலை லேசாக நடுங்குவதை கண்ட தீபிகாவின் முகத்தில் சிறிதளவு கவலை தெரிந்தது. ஏனெனில் இவ்வளவு நேரம் கடந்தும் அந்த அரக்க தளபதி இந்த அளவு சக்தியை வைத்திருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அந்த எண்ணத்துடன் தீபிகா ஒரு ஆழமான மூச்சை இழுத்து மெதுவாக தனது முத்திரைகளை மாற்றத் தொடங்கினாள். அத்தியாயம் 1922. தீபிகா ஒரு ஆழமான மூச்சை இழுத்து மெதுவாக தனது கை முத்திரைகளை மாற்றத் தொடங்கினாள். உடனே அந்த ஒளி வலையிலிருந்து பல ஒளி கதிர்கள் வெளிப்பட்டு அங்கிருந்த பல சக்தி வாய்ந்த மகா யோகிகளின் மீது விழுந்தன. அந்த ஒளியின் மூலம் அவர்கள் தங்கள் சக்திகளை மீண்டும் வலையில் செலுத்தி அதை மேலும் வலிமையாக்க முடிந்தது. அதே நேரத்தில் ஜெயசமரனின் மீதும் அதே ஒளி விழுந்தது. ஆனால் அந்த ஒளியுடன் சேர்ந்து அங்கிருந்த வேறு யாராலும் கேட்க முடியாத தீபிகாவின் குரல் அவன் காதில் ஒலித்து, சமரா, சீக்கிரம், இந்த அரக்கனை எங்களால கொஞ்ச நேரம் மட்டும்தான் சிறைபிடிக்க முடியும்.
இவனை அழிக்க உன்னோட பண்டைய குறியீட்டோட சக்திகள் எங்களுக்கு தேவை. இப்ப எங்களோட முழு நம்பிக்கையும் ஓ மேலதான் இருக்குது. அவனை இன்னும் கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்த எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க முயற்சி பண்றோம் என்று கேட்டதா. அதே நேரத்தில் சாதாரண மனிதர்களால் இருளின் சக்திகளை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் என்பதை ஜெயசமரன் நன்றாக அறிந்திருந்தார். அத்தகைய மர்மமான மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை அழிக்க பண்டைய குறியீடுகளின் வலிமை மட்டுமே உண்மையில் பயனுள்ளதாக இருக்கும் என்பதும் அவனுக்கு தெரியும். அதனால் ஒரு நொடியும் வீணாக்காமல் அவன் அமைதியாக தரையில் அமர்ந்தான். இனி தனது ரகசியம் வெளிப்படுவது பற்றி அவனுக்கு சிறிதும் கவலை இல்லை. அந்த எண்ணத்தோடு அவன் உடலிலிருந்து ஒரு விசித்திரமான கருப்பு ஒளி மெதுவாக வெளிப்பட தொடங்கியது. பார்ப்பதற்கு அது இருளின் சக்தியை போல இருந்தாலும் அதற்குள் அதைவிட ஆழமான மற்றும் அபாயகரமான சக்தி மறைந்திருந்தது. அதைத் தொடர்ந்து அந்த கருப்பு ஒளி வேகமாக பரவி ஒரு பெரிய துளையாக உருவெடுத்தது. அதனுடன் சேர்ந்து மகா யோகிகளை சூழ்ந்திருந்த மற்ற ஒளிகளும் மெதுவாக கருப்பு ஒளியால் நிறைந்தன. அப்போது ஜெயசமரன் தனது முஷ்டியை இறுக்க பிடித்தான். அந்த நொடியில் அவன் கையில் மின்னல்கள் தோன்ற தொடங்கின. பிறகு கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த மின்னல்கள் அனைத்தையும் அவன் தனது கருப்பு ஒளியின் வழியாக அரக்கனை சுற்றி இருந்த அனைத்து மகா யோகிகளுக்கும் அனுப்பினான். அந்த கருப்பு ஒளியும் அதற்குள் பாய்ந்த மின்னல்களும் கொண்டிருந்த அபாயகரமான சக்தி சுற்றி இருந்த பிரிவின் மகா யோகிகளின் முகங்களை ஆச்சரியத்தால் நிரப்பியது. இதற்கிடையில் தீபிகாவின் அருகிலும் ஒரு கருப்பு ஒளி தோன்றியது. அதன் உள்ளே சுழன்ற மின்னலை கண்டபோது அவள் தானாகவே தனது முஷ்டியை இறுக்கிக் கொண்டாள். அதே நேரத்தில் எப்படியாவது ஜெயசமரனின் தாக்குதல் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை அவளது உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. ஏனெனில் அது தோல்வியடைந்தால் இதுவரை செய்த அனைத்து முயற்சிகளும் ஒரே நொடியில் வீணாகிவிடும் என்பதையும் அவள் நன்றாக அறிந்திருந்தாள். அதே பதட்டமும் கவலையும் மற்ற அனைவரின் கண்களிலும் தெளிவாக தெரிந்தன. ஏனெனில் இன்னும் சில கணங்களிலேயே அரக்க தளபதி தனது பிடியிலிருந்து விடுபடப் போவதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அவன் ஒருமுறை விடுதலையானால் தீபிகாவாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் அனைவரும் சக்தியற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அந்த நொடிகளில் அனைவரின் ஒளிகளுக்குள்ளும் கருப்பு ஒளி மெதுவாக அதிகரிக்க தொடங்கியது. அதே நேரத்தில் அதற்குள் சுழன்ற மின்னல்களும் முன்பை விட பல மடங்கு அபாயகரமாக மாறின. அந்த தாக்குதல்களின் சக்தி இப்போது இவ்வளவு உயர்ந்திருந்ததால் சுடர்வேந்தர் பிரிவின் 4 உச்ச மகாயோகி பெரியவர்கள் கூட அதை கவனிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது ஜெயசமரன் தன் அருகே உருவாகி இருந்த அந்த கருந்துளையை அமைதியாக பார்த்தான். பிறகு ஒரு கணம் கூட தயங்காமல் அவன் தனது உடலுக்குள் மறைந்திருந்த சக்திகளை முழுமையாக வெளிக்கொண்டு வந்து அவற்றை அந்த 2 பண்டைய குறியீடுகளுடன் ஒன்றிணைத்தான். ஜெயசமரன் இவ்வாறு செய்து தனது 2 கைகளையும் நீட்டிய தருணத்தில் அவனை சூழ்ந்திருந்த கருப்பு ஒளிகளும் அதற்குள் சுழன்ற மின்னல்களும் ஒன்றாக இணைந்து வேகமாக முன்னேறி நேரடியாக அந்த வலையின் உள்ளே புகுந்தன. அவை உள்ளே நுழைந்த உடனேயே அந்த சிவப்பு வலை திடீரென்று கருப்பு நிறமாக மாறத் தொடங்கியது. அதே நேரத்தில் அந்த வலையின் உள்ளே இடி முழக்கத்துடன் மின்னல்கள் பளிச்சென்று ஒளிர்ந்தன. அந்த நேரத்தில் அரக்க தளபதி தனது இறக்கைகளை பலமாக அடித்து அந்த வலையை உடைக்க முயன்ற போது அவன் முகத்தில் ஒரு லேசான புன்னகை தோன்றியது. ஏனெனில் அந்த 4 மந்திர மிருகங்களையும் அழித்துவிட்டு தன்னை விடுவித்துக் கொள்ளப் போகிறோம் என்ற நம்பிக்கை அவனுக்குள் உறுதியாக இருந்தது. ஆனால் இவை அனைத்தும் ஜெயசமரனின் சக்திகள் முழுமையாக அந்த வலையில் கலப்பதற்கு முன்பே நிகழ்ந்தவை. அதனால் ஜெயசமரன் தனது தாக்குதலை முழுமையாக அந்த வலையின் மீது செலுத்திய போது அரக்க தளபதி தனது ஆணவத்தில் சிரித்துக் கொண்டே, இதுதானா உன்னோட ரொம்ப சக்தி வாய்ந்த தாக்குதல்? இந்த பலவீனமான பையன் மேல நம்பிக்கை வச்ச நீங்க உண்மையிலேயே ரொம்ப பெரிய முட்டாள்கள் தான் என்றார். இதை அவன் சொன்ன அடுத்த நொடியில் தனது இறக்கைகளை பலமாக அடித்து அனைத்து மந்திர மிருகங்களையும் தள்ளிவிட்டு தன் மிக பெரும் சக்தியை கொண்டு அவற்றை அழிக்க முயன்றான். ஆனால் அந்த 4 மந்திர மிருகங்களும் பின்னடையவில்லை. மாறாக அவை ஒரே நேரத்தில் அவனை நோக்கி பாய்ந்தன. பிறகு திடீரென்று அவை தங்கள் வாய்களை திறந்த போது அவற்றின் உள்ளே ஒரு கருந்துளை உருவானது. அந்த கருந்துளையிலிருந்து மிகவும் அபாயகரமான மின்னல்கள் வெளியேற தொடங்கின. அதைத் தொடர்ந்து அந்த மின்னல் கீற்றுகளும் கருப்பு ஒளியும் ஒன்றாக இணைந்து வேகமாக அரக்க தளபதியை தாக்கின. அந்த தாக்குதல் அவனை தொட்ட கணமே அவனது முகத்தின் நிறம் மாறத் தொடங்கியது. ஏனெனில் அந்த ஒளிகள் திடீரென்று பெரியதும் சக்தி வாய்ந்ததுமான சங்கிலிகளாக மாறி அரக்க தளபதியை முழுமையாக பிணைத்தன. இதை கண்ட அவன் பெரிய அளவில் இருண்ட சக்திகளை வெளியிட்டு அந்த சங்கிலிகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றான். ஆனால் அவன் எவ்வளவு இருண்ட சக்திகளை பயன்படுத்தினாலும் அந்த சங்கிலியின் பிடியிலிருந்து அவனால் தப்பிக்க முடியவில்லை. மாறாக அவன் உடலிலிருந்து வெளிப்படுத்திய ஒவ்வொரு இருண்ட சக்தியும் அந்த சங்கிலிகளின் பிடியை இன்னும் வலுப்படுத்துவதை அவன் தெளிவாக உணர்ந்தான். இந்த திடீர் மாற்றத்தால் அவனது முகத்தின் நிறம் மேலும் மாறியது. இருப்பினும் அவன் ஒரு சாதாரண அரக்க தளபதி அல்ல என்பதால் அவன் உடனடியாக தனது இறக்கைகளில் இருந்த விசித்திரமான பொன்னிற குறியீடுகளை ஒளிரச் செய்ய தொடங்கினான். அந்த குறியீடுகள் பிரகாசித்தவுடன் அவனது இறக்கைகள் பல மடங்கு பெரிதாக வளர்ந்தன. அதே நேரத்தில் அவனது உடலும் விரிவடைந்து
சில கணங்களுக்குள் ஆயிரக்கணக்கான அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட உருவமாக மாறியது. அப்போது அவனிடமிருந்து வெளிப்பட்ட இருண்ட சக்திகளும் இன்னும் வலிமை பெற்றன. பிறகு சிறிது நேரத்திலேயே அவனது உடலை பிணைத்திருந்த கருப்பு மின்னல் சங்கிலிகளில் விரிசல்கள் தோன்றத் தொடங்கி அவை உடைந்து வெடிக்கப் போவதை போல தெரிந்தன. தொலைவில் நின்றிருந்த தீபிகாவும் அவளது தோழர்களும் இந்த காட்சியை கண்டபோது அவர்களின் முகங்களில் இருந்த பதட்டம் மேலும் அதிகரித்தது. ஜெயசமரனின் பண்டைய குறியீடுகளின் சக்திகள் அரக்க தளபதியை பிணைத்திருந்தாலும் அவன் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஆபத்தான நகர்வை தொடங்கி இருந்தான். அந்த கணத்தில் யாராலும் எதையும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. ஏனெனில் அனைவரின் சக்திகளும் அந்த வலையை நிலைநிறுத்துவதற்கே முழுவதுமாக பயன்படுத்தப்பட்டிருந்தன. மறுபுறம் ஜெயசமரன் இன்னும் அந்த அரக்கனை கவனித்துக் கொண்டிருந்தான். பிறகு சிறிது நேரம் கழித்து அவன் தனது கை முத்திரைகளை மாற்றி 2 வண்ண நாகங்களை உருவாக்கினான். அந்த நாகங்கள் அழிக்கும் சக்திகளாலும் மின்னல் சக்திகளாலும் நிரம்பி இருந்தன. அவை வேகமாக முன்னேறி அந்த பிரம்மாண்டமான அரக்க தளபதியை நோக்கி தாக்க தொடங்கின. அப்போது ஜெயசமரனின் முகத்தை யாராவது கவனித்திருந்தால் அது வெளியே போயிருப்பதை அவர்கள் பார்த்திருப்பார்கள். ஏனெனில் அந்த 2 பண்டைய குறியீடுகளையும் பயன்படுத்த அவன் தனது சக்திகள் அனைத்தையும் முழுமையாக செலவழித்திருந்தான். அதே நேரத்தில் ஜெயசமரன் இதை செய்த உடனேயே அந்த 2 நாகங்களும் வேகமாக முன்னேறி அந்த வலையின் உள்ளே நுழைந்தன. அங்கே அவை அந்த அரக்கனுடன் நேரடியாக மோதவிருந்தன. ஆனால் அதற்கு முன்பே அந்த அரக்க தளபதி ஒரு சங்கிலியை உடைத்து தனது பார்வையை ஜெயசமரனின் மீது திருப்பினான். ஏனெனில் தன்னை சங்கிலிகளால் பிணைத்த செயல் ஜெயசமரனுடையதே என்பதை அவன் இப்போது முழுமையாக புரிந்து கொண்டிருந்தான். அப்போது அந்த அரக்க தளபதி கோபத்துடன், டே பொடியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன சங்கிலியை வச்சு கட்டி போடுவ என்று கர்ஜித்தான். இதை கேட்டுவிட்டு அவன் ஜெயசமரனை தாக்க முன்னேற தயாரான அதே தருணத்தில் திடீரென்று அந்த 2 பண்டைய குறியீடுகளிலிருந்து உருவாக்கப்பட்ட நாகங்கள் அவன் மீது நேரடியாக மோதின. அந்த நாகங்களின் மோதலால் அவன் ஒரு கணம் குழப்பமடைந்து பின்னால் தடுமாறினான். அதே நேரத்தில் தன்னால் தனது இடத்திலிருந்து நகர முடியவில்லை என்பதையும் அவன் உணரத் தொடங்கினான். இதனால் மீதமிருந்த சங்கிலிகளை உடைக்க அவன் எவ்வளவு முயன்றாலும் அவனால் அதில் வெற்றி பெற முடியவில்லை. இருந்த போதிலும் அவன் சத்தமாக சிரித்துக் கொண்டே, உன்னோட இந்த சங்கிலிகள் என்னை எவ்வளவு நேரம் இப்படியே புடிச்சு வச்சிருக்கோன்னு நானும் பாக்குறேன் என்று சிரித்தான். அவன் இப்படி சொன்ன உடனேயே தனது ரெக்கைகளை அடிக்கும் வேகத்தை பல மடங்கு அதிகரித்தான். அதனால் அவனது ரெக்கைகளை பற்றி இருந்த சங்கிலிகளில் லேசான விரிசல்கள் தோன்ற தொடங்கின. ஆனால் அதே கணத்தில் அந்த வலையிலிருந்து மேலும் பல கருப்பு சங்கிலிகள் உருவாகி வேகமாக அந்த அரக்கனை பற்றி கொண்டன. இந்த சூழ்நிலையில் புதிதாக உருவான சங்கிலிகள் அவன் உடைக்க முயன்ற சங்கிலிகளை விட மிக வேகமாக அவனை சுற்றி பிணைந்தன. அப்போது ஒரு முதியவர் நிலைமை மிகவும் மோசமடைந்திருந்த ஜெயசமரனின் பக்கம் தனது பார்வையை திருப்பினார். அதே நேரத்தில் அந்த அரக்க தளபதி எந்த காரணம் கொண்டும் தப்பித்து விடக் கூடாது என்பதற்காக ஜெயசமரன் தனது உள் சக்திகளை முழுமையாக பயன்படுத்தி மேலும் சங்கிலிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறான் என்பது அவருக்கு தெளிவாக தெரிந்தது. ஒரு வகையில் ஜெயசமரன் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து கொண்டிருந்தார். ஆனால் கலக்கமடைந்த முகத்துடன் அந்த முதியவர், இந்த பையன் அவனால முடிஞ்ச வரைக்கும் எல்லா முயற்சியும் பண்றான், ஆனா இது எதுவும் பத்தாது என்றார். அவர் வார்த்தைகளிலிருந்து ஜெயசமரனின் பலத்தின் எல்லை இதுவே என்பதும் இதற்கு மேல் அவனால் புதிய சங்கிலிகளை உருவாக்க முடியாது என்பதும் தெளிவாக புரிந்தது. மேலும் அந்த அரக்க தளபதி ஒருமுறை விடுதலையானால் சுடர்வேந்தர் பிரிவின் வலையும் அவன் முன் செயலிழந்து விடும் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. இதனால் மற்ற பெரியவர்களும் கடும் கலக்கத்தில் ஆழ்ந்தனர். ஆனால் அந்த சூழ்நிலையில் யாராலும் எதையும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. அப்போது வேறொருவர் கலங்கிய குரலில், இந்த பையனோட சக்திகள் தீர்ந்து போயிடுச்சு என்றார். இதை கேட்டதும் அனைவரும் சங்கிலிகளை இன்னும் வேகமாக உடைக்க முயன்று கொண்டிருந்த அந்த அரக்கனை நோக்கி தங்கள் பார்வையை திருப்பினார்கள். ஆனால் இப்போது ஜெயசமரனால் புதிய சங்கிலிகளை உருவாக்க முடியவில்லை. ஏனெனில் அவனது சக்திகளும் உள்ளாற்றல்களும் முற்றிலும் தீர்ந்து விட்டன. அந்த சமயத்தில் ஜெயசமரனின் முகம் முழுவதும் வெளிரி போயிருந்தது. பிறகு அவன் சிறிது தயக்கத்துடன் தன்னை நோக்கி சிரித்துக் கொண்டிருந்த 10,000 அடி உயரமுள்ள அந்த அரக்கனை பார்த்தான். அப்போது அவனை பார்த்த அந்த அரக்க தளபதி, என்னடா தம்பி, என்னாச்சு? சக்திகள் தீர்ந்து போயிடுச்சா என்று கேட்டான். அரக்கனின் வார்த்தைகளை கேட்டவுடன் சுடர்வேந்தர் பிரிவின் பெரியவர்களின் முகங்களில் தோல்வியின் நிழல் தெளிவாக படர்ந்தது. ஏனெனில் இனி தங்களால் இந்த அரக்கனை தோற்கடிக்க முடியாது என்று அவர்கள் மனதிற்குள் உறுதியாக நம்ப தொடங்கினார்கள். இந்த தருணத்தில் தீபிகாவின் முகத்திலும் பதட்டம் தென்பட்டது. ஆனால் ஒரு கணம் கழித்து அவள் ஒரு ஆழமான பெருமூச்சை விட்டபடியே, எல்லா வீரர்களும் தயாராகுங்க, நம்மளோட கடைசி மூச்சு போற வரைக்கும் இந்த அரக்கனோட நாம போராடுவோம் என்று கத்தினாள்.
போரில் அவர்கள் கடுமையாக காயமடைந்திருந்தாலும் தாங்கள் உயிருடன் இருக்கும் வரை அரக்க தளபதி வெற்றி பெற அனுமதிக்க முடியாது என்ற உறுதி அனைவரின் மனதிலும் எழுந்தது. இதனால் அனைத்து வீரர்களும் தங்கள் கடைசி மூச்சு வரை போராட தயாரானார்கள். பிறகு தீபிகா அந்த அரக்கனை தாக்குவதற்காக தனது சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கினாள். அதைத் தொடர்ந்து அவளைப் போலவே மற்ற பெரியவர்களும் தங்களிடம் எஞ்சியிருந்த சக்திகளை ஒன்று திரட்டி அடுத்த தாக்குதலுக்கு தயாரானார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரியவர் ஆச்சரியத்துடன், என்ன இது? அந்த சங்கிலிகள் மறுபடியும் பலமாகுது என்றார். இதை கேட்டவுடன் தீபிகாவின் முகத்தில் ஆச்சரியம் தோன்றியது. அவள் உடனடியாக ஜெயசமரனால் உருவாக்கப்பட்ட சங்கிலிகளை கவனித்தாள். இப்போது அவற்றின் வலிமை மிக வேகமாக அதிகரித்துக் கொண்டிருப்பதை அவள் தெளிவாக கண்டாள். அது மட்டுமல்லாமல் இந்த முறை அந்த சங்கிலிகளில் மரண சக்திகளும் நிறைந்திருந்தன. இதன் காரணமாக அவை முன்பை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவையாக மாறியிருந்தன. இந்த உண்மையை புரிந்து கொண்டதும் பெரியவர்களின் முகங்கள் நிறம் மாறத் தொடங்கின. அவர்கள் ஜெயசமரனை பார்த்து பெருமூச்சு விட்டபடியே, அப்படின்னா இந்த பையன் ஒரு மகா யோகியா மாற முயற்சிக்கிறானா? அதுவும் இந்த மாதிரி ஒரு போர்க்களத்துல என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். ஏனெனில் இவ்வளவு ஆபத்தான போரின் நடுவே ஒருவரின் நிலையை மாற்றுவது மிகவும் அபாயகரமான செயல். அதில் ஒரு சிறிய தவறு கூட உயிரையே பறிக்கும் அபாயம் கொண்டது. இந்த கவலையின் நடுவே தீபிகா ஒரு கணம் அமைதியாக இருந்தாள். அதே நேரத்தில் ஜெயசமரன் ஏன் இவ்வளவு பெரிய ஆபத்தை எடுத்துக் கொள்கிறான் என்பதை அவளும் உள்ளுக்குள் புரிந்து கொண்டாள். அப்போது அவள் பெரியவர்களை நோக்கி உறுதியான குரலில், எல்லா மூத்தவர்கள் கிட்டயும் நான் வைக்கிற வேண்டுகோள் ஒண்ணுதான். இப்போதைக்கு நீங்க எல்லாரும் சமரனை பாதுகாக்கணும். அந்த அரக்க தளபதி அவனை நெருங்காம எப்படியாவது நாம தடுக்கணும் என்றாள். அவள் இதை சொன்ன உடனே தீபிகா தனது ஈட்டியின் பிடியை மெதுவாக இறுக்கி அரக்கனை நேரடியாக எதிர்கொள்ள தயாரானாள். இதற்கிடையில் பெரியவர்கள் அவளுடைய வார்த்தைகளை கேட்டு ஒரு கணம் தயங்கினாலும் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து அனைவரும் அதற்கு ஒப்புக்கொண்டனர். மறுபுறம் அந்த வலையின் உள்ளே அரக்க தளபதி தொடர்ச்சியாக பல சங்கிலிகளை உடைத்துக் கொண்டே இருந்தான். அப்போது அவன் முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை படர்ந்திருந்தது. பிறகு புதிய சங்கிலிகளின் வலிமையை உணர்ந்த அவன் தனது பார்வையை ஜெயசமரன் மீது திருப்பி, இங்க என்ன நடக்குது? நான் இங்க இருக்கும் போதே நீ ஒரு மகா யோகியா மாறலான்னு நினைக்கிறியா? இந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் நேரம் மரணத்துக்கே கூட்டிட்டு போகும் என்று கத்தினார். இதை சொன்னவுடன் அந்த அரக்க தளபதி அளவற்ற இருள் சக்திகளை வெளியிட தொடங்கினார். அதைத் தொடர்ந்து அவன் சிரித்துக் கொண்டே அந்த இருள் சக்திகளுடன் மேலும் மேலும் பெரிதாக வளர்ந்தான். அந்த தருணத்தில் அவனது இறக்கைகளில் இருந்த பொன்னிற குறியீடுகள் பிரகாசிக்க தொடங்கின. அவற்றின் மூலம் அவன் இருளின் சக்திகளை ஒன்றாக சேர்த்து ஒரு மிகப்பெரிய பயங்கரமான நகமாக மாற்றினான். அந்த நகம் அளவிட முடியாத சக்தியை கொண்டிருந்தது. பிறகு அது ஜெயசமரனை அழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் வேகமாக முன்னேற தொடங்கியது. இந்த காட்சியை கண்ட தீபிகா சுடர்வேந்தர் பிரிவின் அனைத்து வீரர்களுக்கும் உடனடியாக செய்கை காட்டினாள். அதன்பின் அவர்கள் அனைவரும் தங்கள் சக்திகளை வெளிப்படுத்தி அந்த நகத்தை எதிர்த்து மோத தயாரானார்கள். அவர்களின் தாக்குதல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சேர்ந்து சிறிய தடைகளாக உருவானாலும் அவற்றுடன் மோதிக்கொண்டே அந்த சக்தி வாய்ந்த நகம் இடையராது முன்னேறியது. இந்த நேரத்தில் சுடர்வேந்தர் பிரிவின் ஒவ்வொரு வீரனும் மெதுவாக பலவீனம் அடைந்து பின்வாங்கிக் கொண்டிருந்தனர். இதற்கிடையில் மூத்தவர்களும் தங்களின் சக்திகளை ஒன்று திரட்டி அந்த தாக்குதலை தடுக்க முயன்றனர். ஆனால் நீண்ட போரின் சோர்வு காரணமாக அவர்களது முகங்கள் வெளிரி போயிருந்தன. அதே நேரத்தில் அந்த பயங்கரமான நகம் தொடர்ந்து முன்னேறியதால் ஜெயசமரன் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு கணமும் குறைந்து கொண்டே சென்றன. அத்தியாயம் 1923. ஜெயசமரனை நோக்கி வந்த தாக்குதலை பார்த்த தீபிகாவின் உள்ளம் மேலும் கலங்கியது. அவள் உடனே தனது ஈட்டியை தரையில் பலமாக ஊன்றி வலை போன்ற சக்திகளின் உதவியுடன் அந்த நகத்தை தானே எதிர்கொண்டாள். ஏனெனில் ஜெயசமரனை காப்பாற்ற வேண்டுமானால் தானே நேரடியாக போர்க்களத்தில் இறங்க வேண்டும் என்பதை அவள் தெளிவாக உணர்ந்திருந்தாள். மூத்தவர்கள் அனைவரும் அவளுக்கு உதவ தங்கள் சக்திகளை முழுமையாக பயன்படுத்தினாலும் அந்த அரக்கனின் ஒரே ஒரு வேகமான தாக்குதலால் அவர்கள் அனைவரும் கடுமையாக தோற்கடிக்கப்பட்டு பின்னோக்கி தள்ளப்பட்டனர். அப்போது பல வீரர்கள் இந்த காட்சியை கண்முன்னே பார்த்து கொண்டிருந்தனர். இருந்த போதிலும் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஏனெனில் அவர்கள் தங்கள் சக்திகளை அந்த வலையை நிலைநிறுத்துவதற்காகவே பயன்படுத்திக் கொண்டிருந்தனர். இதற்கிடையில் தொலைவில் நின்று கொண்டிருந்த நீலருத்ரனும் சிமியோனும் அந்த நகம் வேகமாக முன்னேறுவதை கண்டனர். அந்த காட்சி அவர்களுடைய கவலையை இன்னும் அதிகரித்தது. அவர்கள் ஜெயசமரனுக்கு உதவ விரும்பினார்கள். ஆனால் அவர்களும் அந்த அரக்கர்களுடன் கடும் போரில் ஈடுபட்டிருந்ததால் அவர்கள் தலையிட முடியாத நிலையில் இருந்தனர். அதே நேரத்தில் தொலைவில் போரில் ஈடுபட்டிருந்த இருளேந்திரன் சிரித்துக் கொண்டே,
உங்க படைகள்ல ஒண்ணு அழிய போகுது போலயே. அது மட்டும் நடந்தா இந்த போரும் எங்களுக்கே சொந்தமாயிரும் என்றான். இதை சொல்லிக்கொண்டே அவன் ஒரு பரிமாண பிளவை உருவாக்கினான். பிறகு கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் பைரவனையும் அக்னிவேந்தனையும் தாக்க முன்னேறினான். ஆனால் பைரவனின் முகத்தில் இருந்த புன்னகை இன்னும் மாறவில்லை. அவர் தனது முஷ்டியை இறுக்கி பிடித்து தனது உடலை பச்சை ஒளியால் ஒளிரச் செய்தார். அந்த தருணத்தில் அவரது உடலிலிருந்து ஆயிரக்கணக்கான நாக முத்திரைகள் வெளிப்பட்டன. பிறகு அவை ஒன்றாக சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான கையாக மாறி இருளேந்திரனுடன் மோதின. அவரிடமிருந்து சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த அக்னிவேந்தன் தன் உடலிலிருந்து ஒரு நெருப்பு கடலை உருவாக்கினார். அந்த நெருப்பு வெள்ளம் போல முன்னேறி இருளேந்திரனை நேரடியாக தாக்கியது. இதற்கிடையில் பைரவன் புன்னகையுடன் மெதுவாக, அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டா இப்படி? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு என்றார். அதே நேரத்தில் சுடர்வேந்தர் பிரிவின் 20க்கும் மேற்பட்ட மூத்த வீரர்கள் கடும் அதிர்ச்சியால் பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டு ரத்தம் கக்கி கொண்டே தரையில் விழுந்தனர். அந்த தருணத்தில் அவர்களின் சக்திகள் மிகவும் பலவீனமடைந்திருந்தன. இதனால் அரக்க தளபதி ஜெயசமரனை நேரடியாக தாக்குவதற்கான பாதை இப்போது தெளிவாக உருவானது. இதை கண்ட அரக்கன் கேலியான சிரிப்புடன், அப்படின்னா இதுதானா உங்க எல்லாரோட முழு பலமும் என்று கேட்டான். அரக்கனின் வார்த்தைகளுக்கு தீபிகா எந்த பதிலும் சொல்லவில்லை. அவள் தனது வாயிலிருந்து வழிந்த ரத்தத்தை மெதுவாக துடைத்துக் கொண்டாள். அப்போது அவளுடைய கண்களில் இருந்த கொடிய பார்வை மேலும் தீவிரமடைந்தது. உடல் நடுங்கினாலும் அவள் எப்படியோ எழுந்து நிற்க முயன்றாள். மிகுந்த சிரமத்திற்கு பிறகு தீபிகா மீண்டும் எழுந்து நின்று தனது ஈட்டியை இறுக்கி பற்றி கொண்டாள். அதை கண்ட அரக்க தளபதி, ஏய் பொண்ணு, இந்த தாக்குதலோட உன்னோட உயிரை முடிச்சிடுறேன். போதும், இனி என்னால பொறுத்துக்க முடியாது என்று கர்ஜித்தான். இதை சொன்னவுடன் அவன் தனது முஷ்டியை இறுக்கினான். அதற்குள் ஆயிரக்கணக்கான அடி நீளமுள்ள ஒரு கருப்பு ஈட்டி உருவானது. அடுத்த கணமே அந்த ஈட்டி பரிமாணங்களை தாண்டி நேரடியாக தீபிகாவை நோக்கி வேகமாக முன்னேறியது. அந்த ஆபத்தான தாக்குதலை கண்ட தீபிகா பற்களை கடித்துக் கொண்டு அந்த ஈட்டியை எதிர்கொள்ள தயாரானாள். ஆனால் அவள் அந்த தாக்குதலுடன் மோதவிருந்த அதே தருணத்தில் திடீரென தொலைவில் இருந்து ஒரு மின்னல் சத்தம் கேட்டது. அந்த ஒலியுடன் அந்த இடமெங்கும் அளவற்ற சக்திகள் பரவுவதை உணர முடிந்தது. பிறகு அந்த ஒளி ஒரு நொடியில் கருப்பு மின்னலாக மாறி அதிவேகமாக அந்த வலையை நோக்கி வந்தடைந்தது. அந்த மின்னல் வலையை தொட்டவுடன் அது திடீரென்று நடுங்க தொடங்கியது. இதை கண்ட 4 திசைகளிலும் இருந்த சுடர்வேந்தர் பிரிவின் வீரர்களின் கண்களில் அளவிட முடியாத மகிழ்ச்சி தெரிந்தது. ஏனெனில் கருப்பு மின்னல் வந்தடைந்த பிறகு அந்த வலை முன்பை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக மாறி இருப்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்தனர். இந்த நேரத்தில் தீபிகாவும் தனது பார்வையை ஜெயசமரன் பக்கம் திருப்பி, அப்படின்னா அவன் மகாயோகியா மாறிட்டானா என்று நினைத்தாள். பிறகு அவள் சத்தமாக, தோழர்களே, உங்க எல்லாரோட சக்திகளையும் பயன்படுத்தி இந்த வலையை இன்னும் பலப்படுத்துங்க. மூத்தவர்களே, இந்த ஈட்டி தாக்குதலை எதிர்கொள்ள உங்க உதவி எனக்கு தேவை என்றாள். அவள் இதை சொன்னதும் மூத்த வீரர்கள் உடனடியாக தங்கள் சக்திகளை தீபிகாவின் முன் திரட்டினர். அதனால் அவர்களின் முகங்கள் மேலும் வெளிரி போயின. அந்த சக்திகளை தீபிகா உடனே தனது சக்தியுடன் இணைத்தாள். அதன் பிறகு அவள் அந்த கருப்பு ஈட்டியின் பயங்கரமான தாக்குதலை நேரடியாக எதிர்கொண்டாள். இந்த மோதலின் வலிமையால் தீபிகாவும் அவளுக்கு உதவிய மூத்த வீரர்களும் மீண்டும் பின்னால் தள்ளப்பட்டனர். அதே சமயம் 4 திசைகளிலும் இருந்த சுடர்வேந்தர் பிரிவின் வீரர்கள் இடையராது வலையை பயன்படுத்தி கொண்டே இருந்தனர். அந்த கடும் தாக்குதலால் தீபிகா மேலும் காயமடைந்திருந்தாலும் அவளுடைய பலவீனமான முகத்தில் ஒரு மெல்லிய மகிழ்ச்சி தென்பட்டது. ஏனெனில் இப்போது ஜெயசமரன் ஒரு மகா யோகியாக மாறியிருந்தான். அதனால் அந்த பண்டைய குறியீட்டின் சக்திகளும் தொடர்ந்து அதிகரிக்க தொடங்கி இருந்தன. இந்த தருணத்தில் அந்த சக்திகளின் உதவியால் மட்டுமே அரக்க தளபதியை வீழ்த்த முடியும் என்பதையும் அவள் உணர்ந்திருந்தாள். அதைத் தொடர்ந்து சிறிது நேரத்திலேயே சுடர்வேந்தர் வலை இன்னும் அதிக வலிமையை பெற்றது. அப்போது அதன் மையத்தில் ஒரு கருப்பு மின்னல் உருவாகுவது தெளிவாக காணப்பட்டது. அந்த மின்னலுக்குள் மிக ஆபத்தான சக்திகள் அடங்கி இருந்தன. அதை உணர்ந்தவர்களின் முகங்கள் ஒரே கணத்தில் நிறம் மாறின. பிறகு அடுத்த நொடியிலேயே 10,000 அடி நீளமுள்ள ஒரு கருப்பு மின்னல் சங்கிலி அந்த மின்னலிலிருந்து வெளிப்பட்டு வேகமாக அரக்க தளபதியை நோக்கி சென்றது. இந்த மின்னல் சங்கிலி இதற்கு முன் தோன்றிய எந்த மின்னல் சங்கிலியையும் போல இல்லை. அதன் முழு உடலிலும் விசித்திரமான ஒளிரும் குறியீடுகள் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. அந்த குறியீடுகளுக்குள் மறைந்திருந்த சக்தியை உணர்ந்ததும் அரக்க தளபதியின் முகத்தில் ஒரு சிறிய கலக்கம் தோன்றியது. ஆனால் அவன் உடனே இருளின் சக்திகளை மேலும் வெளிப்படுத்தினான். அப்போது அவனது முன்னால் மிக பெரியதும் வலிமையானதுமான ஒரு கவசம் உருவானது. அந்த கவசத்தின் மையத்தில் ஒரு பயங்கரமான ஓநாய் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் அந்த கருப்பு மின்னல் சங்கிலி வேகமாக முன்னேறி அந்த பெரிய ஓநாய் கவசத்தின் மீது மோதியது.
அதனால் அந்த இடமெங்கும் ஒரு பயங்கரமான சத்தம் முழங்கியது. இந்த மோதலுக்கு பிறகு பரிமாணங்களில் விரிசல்கள் தோன்ற தொடங்கின. அதே சமயம் அந்த வலிமையான ஓநாய் கவசத்திலும் மெதுவாக விரிசல்கள் உருவாகி கொண்டிருந்தன. அடுத்த கணமே கருப்பு மின்னல் சங்கிலி அந்த பெரிய கவசத்தை உடைத்துக் கொண்டு தடை எதுவும் இல்லாமல் தொடர்ந்து முன்னேறியது. பிறகு சிறிது நேரத்திலேயே அது அரக்க தளபதியுடன் நேருக்கு நேர் வந்து நின்றது. அந்த மின்னல் சங்கிலி இவ்வளவு அளவற்ற சக்தியை கொண்டிருக்கும் என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. பிறகு அடுத்த நொடியில் அந்த சங்கிலி அவன் உடலில் மோதி உடனடியாக அவனது பெரிய உடலை சுற்றி கட்டி கொள்ள தொடங்கியது. சங்கிலி அவன் உடலை தொட்டவுடன் அதிலிருந்த விசித்திரமான குறியீடுகள் அவன் உடலின் மேல் ஒட்டி கொண்டன. பின்னர் அந்த ஒளிரும் குறியீடுகள் அட்டைகள் போல சுழன்று அவனுடைய இரண்டு சக்திகளை மெதுவாக உறிஞ்ச தொடங்கின. இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான அடி உயரம் இருந்த அவனது உடல் அங்கிருந்த அனைவரின் கண் முன்பே வேகமாக சுருங்க தொடங்கியது. அதைத் தொடர்ந்து அவனிடமிருந்த அளவற்ற சக்திகள் இப்போது முன்பை விட கணிசமாக குறைந்து விட்டன. இந்த காட்சியை பார்த்த 4 திசைகளிலும் இருந்த வீரர்களின் முகங்கள் முதலில் வெளிரி போயின. ஆனால் அரக்க தளபதி பலவீனமடைவதை அவர்கள் தெளிவாக கண்டதும் அதே முகங்களில் மெதுவாக மகிழ்ச்சி மலர்ந்தது. பிறகு சிறிது நேரத்திலேயே எல்லா இடங்களிலும் ஆரவாரம் எழுந்தது. ஏனெனில் இப்போது நிலைமை முழுமையாக தலைகீழாக மாறியிருந்தது. அனைத்தையும் பணயம் வைத்து போராடிய அவர்கள் இறுதியில் தங்கள் எதிரியை சிறைபிடிப்பதில் வெற்றி பெற்றிருந்தனர். இந்த நேரத்தில் அரக்க தளபதியின் உடல் முழுவதும் கருப்பு மின்னல் சங்கிலிகளால் இறுக்கி பிணைக்கப்பட்டிருந்தது. அந்த சங்கிலிகள் அவன் உடலுக்குள் ஆழமாக ஊடுருவி எலும்புகளை பற்றி கொண்டது போல அவனுடைய சக்திகளை தொடர்ந்து பலவீனப்படுத்தி கொண்டிருந்தன. அவன் முழுமையாக சிறைபிடிக்கப்பட்டதை கண்டதும் தீபிகாவின் முகத்திலும் மற்ற அனைவரின் முகங்களிலும் ஒரு நிம்மதியான புன்னகை தோன்றியது. அதே நேரத்தில் போரில் தங்களிடம் இருந்த சக்திகள் அனைத்தும் தீர்ந்து விட்டதால் அவர்கள் தங்களால் முடிந்த இடங்களில் அமர்ந்தனர். உடல் முழுவதும் பலவீனமடைந்த நிலையில் 4 திசைகளிலிருந்து வந்த வீரர்களும் ஒருவருக்கொருவர் சாய்ந்தபடியே மெதுவாக தரையில் அமரத் தொடங்கினர். இந்த நேரத்தில் அரக்க தளபதி சங்கிலிகளால் முற்றிலும் பிணைக்கப்பட்டிருந்ததால் விரும்பினாலும் தப்பிக்க முடியாத நிலையில் இருந்தான். அவன் இடையராது உருமல் ஒலிகளை எழுப்பிக் கொண்டிருந்ததால் அவனுடைய முகத்தில் இருந்த அதிருப்தியும் கோபமும் தெளிவாக தெரிந்தன. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சுடர்வேந்தர் பிரிவின் உறுப்பினர்கள் அனைவரும் தங்களின் இழந்த சக்திகளை மீட்டெடுக்க ஓய்வெடுக்க தொடங்கினர். அதே நேரத்தில் நகரத்திற்கு வெளியே நின்றிருந்த மக்கள் சுடர்வேந்தர் பிரிவின் வீரமிக்க வீரர்கள் ஒரு இந்திரஜித் நிலை அரக்கனை எவ்வாறு சிறைபிடித்தார்கள் என்பதை அகன்ற கண்களால் பார்த்து கொண்டிருந்தனர். இதனால் அனைவரும் ஒரே குரலில் தீபிகாவை பாராட்ட தொடங்கினர். அந்த மகிழ்ச்சியான ஆரவாரத்தை தீபிகாவும் கேட்டாள். பிறகு சிறிது நேரம் கழித்து அவள் தனது பார்வையை ஜெயசமரன் பக்கம் திருப்பினாள். அங்கே ஜெயசமரன் களைப்புடன் ஒரு பெரிய கல்லின் மீது சாய்ந்து அமர்ந்திருந்தான். அப்போது அவனது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. தீபிகாவை பார்த்ததும் அவன் மெதுவாக கைகளை தட்டினான். அதை பார்க்கும்போது அவனும் அவளுடைய வீரத்திற்கு ஒரு ரசிகனாக மாறிவிட்டது போல தோன்றியது. இதற்கிடையில் ஜெயசமரன் தனது கனத்த மூச்சை கட்டுப்படுத்த முயன்றான். ஏனெனில் அவனது தற்போதைய நிலை நல்லதாக இல்லை. ஒரு மகா யோகியாக அவன் வெற்றி பெற்றிருந்தாலும் திடீரென அதிகரித்த சக்திகளை முழுமையாக கட்டுப்படுத்த அவனுக்கு இன்னும் போதிய நேரம் கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் இனியா அவன் அருகே வந்து கவலையான குரலில், "சமரணனா, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே?" என்று கேட்டாள். இதை கேட்ட ஜெயசமரன் புன்னகையுடன் தலையசைத்தான். ஆனால் அவனது முகத்தின் வெளிரிய நிறத்தை பார்த்தால் அவன் உடல்நிலை சரியில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. இருந்த போதிலும் இனியா அதை பற்றி எதுவும் சொல்லாமல் வானத்தில் இன்னும் சிறைபிடிக்கப்பட்டிருந்த அரக்க தளபதியை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது ஜெயசமரனும் அவளை பார்த்து, "இந்த அரக்க தளபதி உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவன். உண்மையை சொன்னா இவன் ஒருவனை சமாளிக்கிறதுக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு உயிர் போயிட்டு திரும்பி வந்துருச்சு" என்றான். அவன் மெதுவாக ஒரு பெருமூச்சு விட்டான். ஆனால் மனதிற்குள் அவன் மிகுந்த மகிழ்ச்சியை உணர்ந்தான். அதே நேரத்தில் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு இருளின் அடிமையை சிறைபிடித்தது அவனுக்கு பெருமைக்குரிய விஷயமாக இருந்தது. ஏனெனில் அசுர பகுதியில் இது போன்ற ஒரு சக்தி வாய்ந்த அடிமையை சிறைபிடிப்பதற்காக மூத்த மாயவன் தனது உயிரையே தியாகம் செய்திருந்தான். ஆனால் இன்று ஜெயசமரனுக்கு சுடர்வேந்தர் பிரிவின் முழு உதவியும் கிடைத்தது. எந்த ஒரு வீரரும் தங்கள் உயிரை இழக்க வேண்டிய நிலை ஏற்படவில்லை. இதை பற்றி யோசித்த ஜெயசமரன் ஒரு நாள் இத்தகைய ஒரு இருளின் அடிமையை தனியாகவே தன்னால் சிறைபிடிக்க முடியும் என்ற நம்பிக்கையையும் மனதிற்குள் வளர்த்து கொண்டான். அவன் இவ்வாறு யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் தீபிகா அவன் அருகே வந்து அமர்ந்தாள். உடனே ஜெயசமரன் அவளை கேலி செய்யும் விதமாக, "ஓஹோ, எல்லாரும் கொஞ்சம் வழிவிடுங்க. சுடர்வேந்தர் பிரிவோட ரொம்ப நம்பிக்கைக்குரிய வீராங்கனை தீபிகா வராங்க. சொல்லுங்க தீபிகா, பெரிய பெரிய பொறுப்புகள் உங்க தோள்ல இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள்கிட்ட பேச உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குது?" என்று சிரித்தபடியே சொன்னான். இதை கேட்ட தீபிகா அவன் பக்கத்தில் அமைதியாக அமர்ந்து தாழ்ந்த குரலில், "உண்மையை சொல்லணும்னா
பொறுப்புகளோட சுமையால அந்த தீபிகாவோட சக்திகள் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அதனால இப்ப அவ கொஞ்சம் ஓய்வெடுக்க விரும்புறா. இனிமே நடக்க போற விஷயங்களை கவனிச்சுக்க வேண்டியது பெரியவங்களோட வேலை. எது எப்படியோ சமரா, உனக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நீ உன் உயிரையே பணைய வச்சு எங்களுக்கு உதவி பண்ணாம இருந்திருந்தா இந்த அரக்க தளபதியை எங்களால ஒருபோதும் பிடிச்சிருக்கவே முடியாது என்று சொன்னாள். இதை கேட்ட ஜெயசமரன் மென்மையான புன்னகையுடன், அட சகோதரி, நான் பண்டைய அழிவு குறியீட்டோட உரிமையாளன். அதனால இந்த இருளின் அடிமைகள் உங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிரிகளோ அதை விட எனக்கு பெரிய எதிரிகள். நீ சொல்ற இந்த நன்றி கூட கொஞ்சம் முன்கூட்டியே சொல்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நாம இந்த துரோகிய சிறை மட்டும் தான் பிடிச்சிருக்கோம், அவனை இன்னும் முழுசா அழிக்கல. அதுவும் இல்லாம ஒரு அரக்க மன்னனை தவிர இன்னும் 2 அரக்க தளபதிகளும் இருக்கானுங்க என்றான். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட தீபிகா இயலாமையுடன் ஒரு பெருமூச்சு விட்டாள். பின்னர், இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் செய்ய முடியாது, நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை நாம பண்ணிட்டோம் என்றாள். உண்மையில் ஒரே ஒரு அரக்க தளபதியை சிறைபிடிப்பதற்காகவே சுடர்வேந்தர் பிரிவின் பெரும்பாலான சக்திகள் செலவழிக்கப்பட்டிருந்தன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேலும் யாருக்கும் உதவுவதற்கான சக்திகள் அவர்களிடம் இல்லை. இதை புரிந்து கொண்ட ஜெயசமரன் மெதுவாக தலையசைத்தான். ஏனெனில் முந்தைய போரின் தாக்கத்தால் அவனாலும் இப்போது எதுவும் செய்ய முடியாத நிலைதான் இருந்தது. அந்த நேரத்தில் தீபிகா தனது பார்வையை அக்னிவேந்தன் மற்றும் பைரவன் பக்கம் திருப்பி, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த போர்ல மனிதர்கள் ஜெயிப்பாங்களா இல்ல அரக்கர்கள் ஜெயிப்பாங்களான்ற முடிவு இப்போ குருஜியும் மூத்த பைரவனும் எடுக்கிற முடிவுல தான் இருக்குது என்றாள். மறுபுறம் அரக்க தளபதி சிறைபிடிக்கப்பட்டதை பார்த்த பைரவன் சத்தமாக சிரித்து, இருளேந்திரா, உன்னோட ஆளுங்க ஒருத்தன் பின்னாடி ஒருத்தனா சிறையில சிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. உன்னோட முதல் சிப்பாய் இப்போ வீழ்ந்துட்டான். அப்படின்னா இந்த ஆட்டத்திலையும் நீதான் தோக்க போற என்றார். இதை கேட்டதும் இருளேந்திரனின் முகத்தில் இருந்த புன்னகை முற்றிலும் மறைந்து விட்டது. ஏனெனில் சுடர்வேந்தர் பிரிவின் வீரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அரக்க தளபதியை சிறைபிடிப்பதில் வெற்றி பெறுவார்கள் என்று அவன் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அந்த நேரத்தில் அக்னிவேந்தன் புன்னகையுடன், நீ இவ்வளவெல்லாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இருளேந்திரா. ஒரே ஒரு தளபதியை சிறைபிடிச்சதுல எங்களுக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்ல. எங்களோட இலக்கு உங்களை முழுசா அழிக்கணும் என்றார். அதற்கு பதிலாக இருளேந்திரன் சிரித்துக் கொண்டே, சரி, உங்க 2 பேரையும் என்னால தனியா தோக்கடிக்க முடியாதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் இங்கிருந்து தப்பிச்சு போக விரும்புனா உங்களால என்ன தடுத்து நிறுத்த முடியும்னு நீங்க உண்மையிலேயே நினைக்கிறீங்களா? பைரவா, நீ அவதார் நிலை அடைஞ்சிருந்தாலும் நீ அந்த 8 பண்டைய மகான்கள்ல ஒருத்தன் இல்ல. அவங்க எல்லாருமே ரொம்ப தனித்துவமானவங்க. அவங்கள தவிர எங்களை மாதிரி மன்னர்களை சிறைபிடிக்க வேற யாராலையும் முடியாது. ஆனா பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பண்டைய மகான்கள் இப்போ இந்த உலகத்துல இல்லையே என்றான். அவன் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த வேளையில் பைரவனின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. பிறகு அடுத்த கணமே அவரது உடலிலிருந்து பிரம்மாண்டமான பச்சை நிற சக்திகள் வெளிப்பட தொடங்கின. அந்த சக்திகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய ஒளிரும் மேடையாக மாறின. அந்த மேடையின் ஒளி சுற்றிலும் பரவிய போது ஒரு கணம் உலகின் அனைத்து வண்ணங்களும் மங்கிவிட்டது போல தோன்றியது. இதை கண்டதும் அரக்க தளபதிகளுடன் போராடி கொண்டிருந்த நீலருத்ரனும் மூத்த சிமியோனும் திடீரென்று நின்று அந்த மேடையை நோக்கி பார்த்தனர். ஏனெனில் அந்த மேடையிலிருந்து வெளிப்பட்ட ஒளி அவர்களையும் மெதுவாக சூழ்ந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 1924. மேடையிலிருந்து வெளிப்பட்ட பச்சை ஒளி சிமியோனையும் நீலருத்ரனையும் மெதுவாக சூழ்ந்து கொண்டிருந்தது. இந்த காட்சியை பார்த்த சிமியோனின் முகத்தில் உடனே கவலை தோன்றியது. அதே சமயம் நீலருத்ரனுக்கும் ஏதோ ஒன்று நினைவுக்கு வந்தது. அந்த நினைவின் காரணமாக அவரது முகத்தின் நிறமே மாறியது. அப்போது பைரவன் முன்னால் வந்து அந்த மேடையின் மீது நின்றபடி தூரத்தில் நின்று கொண்டிருந்த இருளேந்திரனை பார்த்து புன்னகையுடன், இருளேந்திரா, இது உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே என்று கேட்டார். பைரவனின் வார்த்தைகளை கேட்ட இருளேந்திரன் அந்த மேடையை கூர்ந்து கவனித்தான். அவனது முகத்தில் இருந்த ஆச்சரியம் இன்னும் மறையவில்லை. அதே நேரத்தில் அந்த மேடையை பற்றி தனக்கு தெரிந்திருக்கலாம் என்ற உணர்வு அவனுக்குள் எழுந்தது. ஆனால் அதை பற்றி உறுதியாக எதையும் சொல்ல முடியாத நிலையில் அவன் இருந்தான். அப்போது அக்னிவேந்தனும் திகைத்த கண்களுடன் சற்று பதட்டமான குரலில், இது பண்டைய மன்னனோட அழிவு மேடையா? அதாவது பண்டைய சக்தி வாய்ந்த புதையல்கள்ல 6வது சக்தி வாய்ந்த புதையலா என்று கேட்டார். இதை கேட்டதும் இருளேந்திரனின் முகம் முற்றிலும் நிறமாறி அவனது கண்களில் ஒரு தெளிவான பதட்டம் தோன்றியது. அவனது அந்த முகபாவனை மாறுதலை கண்ட பைரவன் சிரித்துக் கொண்டே, நீ சொல்றது 100% உண்மைதான் அக்னிவேந்தா. இந்த புதையலை நான் எத்தனையோ வருடங்களா தேடிட்டு இருந்தேன். கடைசியா
ஒரு பண்டைய போர்க்களத்துல தான் இதை நான் கண்டுபிடிச்சேன் என்றார். இதை கேட்டதும் அவரது யூகம் சரியானதே என்று அக்னிவேந்தன் உணர்ந்த தருணத்தில் அவரது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஏனெனில் பண்டைய மன்னனின் அழிவு மேடை என்பது எந்த ஒரு மன்னர் நிலை இருளின் அடிமையையும் முழுமையாக அழிக்கக்கூடிய மிகச்சிறப்பான புதையலாகும். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஒரு கணம் கழித்து அவரது முகத்தில் இருந்த உற்சாகம் மெதுவாக கவலையாக மாறியது. பிறகு சிறிது தயக்கத்துடன் அவர், ஆனா பைரவா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்டைய மன்னனோட அழிவு மேடையை பயன்படுத்த 4 பண்டைய குறியீடுகள் தேவை. நம்ம கிட்ட இப்போ 3 பண்டைய குறியீடுகள் மட்டும்தான் இருக்குது. அதுவும் இந்த பையன் சமரனோட குறியீடுகளையும் சேர்த்தாதான் என்றார். அவரது வார்த்தைகளை அமைதியாக கேட்ட பைரவன் மெதுவாக தலையசைத்தார். அப்போது அக்னிவேந்தனின் கவலையால் நிரம்பிய முகத்தை பார்த்தபடியே அவர் அமைதியான குரலில், இல்லை நண்பா, நம்ம கிட்ட 4 பண்டைய குறியீடுகள் இருக்குது என்றார். அந்த பதிலை கேட்ட அக்னிவேந்தன் முழுமையாக ஆச்சரியத்தில் மூழ்கினார். ஏனெனில் அந்த இடத்திலேயே 4 பண்டைய குறியீடுகள் இருப்பதை அவரால் நம்ப முடியவில்லை. அதனால் பதற்றத்துடன், அப்படின்னா உன்கிட்டயும் ஒரு பண்டைய குறியீடு இருக்குதா? ஆனா அப்படி இருந்தா என்னோட பண்டைய குறியீடு ஏன் அதை பத்தி எதையும் உணரல? ஒவ்வொரு பண்டைய குறியீடும் இன்னொரு குறியீட்டை உணருமே என்று கேட்டார். அதற்கு பைரவன் மெதுவாக தலையை அசைத்து, இந்த உலகத்துல மொத்தம் 8 பண்டைய குறியீடுகள் மட்டும்தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு குறியீட்டை எடுக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா? அதுலயும் அதை எடுத்த உடனே அந்த குறியீடு உன்ன அதோட எஜமானரா ஏத்துக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம். அந்த விலைமதிப்பற்ற புதையலுக்கு சொந்தக்காரனாகிற அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல நண்பா. என்னோட அதிர்ஷ்டம் உன்னோடது மாதிரியோ இல்ல சமரனோடது மாதிரியோ இருக்கும்னு நீ நினைச்சியா என்று கேட்டார். ஆனால் அந்த விளக்கம் அக்னிவேந்தரின் குழப்பத்தை மேலும் அதிகரித்தது. அந்த மன உளைச்சலுடன் அவர், அப்படின்னா உன்கிட்டயே அந்த குறியீடு இல்லைன்னா அந்த 4வது பண்டைய குறியீடு கடைசியா யார்கிட்டதான் இருக்குது என்று கேட்டார். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் நீலருத்ரனும் மூத்த சிமியோனும் பறந்து அந்த இடத்திற்கு வந்தனர். அப்போது அவர்களின் கண்களுக்கு முன்னால் தோன்றிய பண்டைய மன்னனின் அழிவு மேடையை பார்த்ததும் நீலருத்ரன் சிறிது தயக்கத்துடன், நீ இதை உண்மையிலேயே பயன்படுத்த போறியா என்று கேட்டார். அதற்கு பைரவன் தலையசைத்து அவரது கண்களில் ஒரு கொடிய உறுதியுடன், இங்க இருக்கிற எல்லா இருளின் அடிமைகளையும் வச்சு பார்த்தா இந்த மன்னன் இருளேந்திரன் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். இப்ப அவன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறான். அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவனை இன்னைக்கே அழிச்சாகணும். இந்த சிறப்பு புதையல் பண்டைய குறியீட்டு மூதாதையர்களால உருவாக்கப்பட்டது. அந்த காலத்துல உலகமே அழிவோட விளிம்புல இருந்தப்ப அவங்க 8 பண்டைய குறியீடுகளையும் உருவாக்கி இந்த பண்டைய மன்னனோட அழிவு மேடையை பயன்படுத்தினாங்க. அதோட விளைவுதான் ஒரே அடியில இருளின் அடிமைகளான 8 மன்னர்களும் அழிக்கப்பட்டானுங்க. ஆனா இப்போ இந்த மன்னன் இருளேந்திரன் அழிக்க நமக்கு 4 பண்டைய குறியீடுகள் மட்டும் இருந்தா போதும். அதனால 4வது பண்டைய குறியீட்டை நீ பயன்படுத்துவேன்னு நான் எதிர்பார்க்கலாமா நீலருத்ரா என்று கேட்டார். இந்த கேள்வி அக்னிவேந்தனையும் மூத்த சிமியோனையும் கடுமையாக அதிர்ச்சி அடைய செய்தது. பிறகு அவர்களின் பார்வைகள் ஒரே நேரத்தில் நீலருத்ரன் பக்கம் திரும்பின. அப்போது அவரது முகத்தில் தெளிவான மன உளைச்சல் தெரிந்தது. சிறிது நேரம் அமைதியாக நின்றவர் ஒரு பெருமூச்சு விட்டபடியே தனது கண்களை தரையை நோக்கி திருப்பினார். அங்கே ஒரு சிறுமி நின்றிருந்தாள். அவளை பார்த்தபடியே மிகவும் தாழ்ந்த குரலில், எங்க அழியா புனித மீன் பிரிவு கிட்ட ஒரு பண்டைய குறியீடு இருக்குது. அது பண்டைய ஜீவ மரண குறியீடு என்றார். இதை கேட்டதும் அக்னிவேந்தரின் முகத்தில் இருந்த ஆச்சரியம் மேலும் ஆழமானது. அந்த வியப்புடன் அவர், ஆனா பண்டைய ஜீவ மரண குறியீட்டோட உரிமையாளர் என்னைக்குமே அழியாதவங்களா மாறிடுவாங்க. ஏன்னா அந்த குறியீட்டை ஒருபோதும் அழிக்க முடியாது. அப்படி இருக்க அந்த குறியீடு உங்களுக்கு எப்படி கிடைச்சது என்று கேட்டார். அக்னிவேந்தரின் வார்த்தைகளை கேட்ட நீலருத்ரன் லேசான புன்னகையுடன், நண்பா, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் இங்க இருந்து போய் தான் ஆகணும். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆதிபுத்திரன் மாதிரி அளவற்ற சக்தி கொண்ட வீரம் கூட இறக்க வேண்டியதாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த பண்டைய குறியீட்டோட உரிமையாளர் மட்டும் என்னைக்குமே அழியாம இருக்கிறது சாத்தியமே இல்லை. உண்மையில 8 பண்டைய குறியீட்டு மூதாதையர்கள ஒருத்தரான ஜீவ மரண குறியீட்டோட உரிமையாளர் தான் எங்க அழியா புனித மீன் பிரிவோட மூதாதையர். அவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மறைஞ்சிட்டாரு. அவரோட உடம்பை எங்க பிரிவை சேர்ந்தவங்க ஒரு சமப்பெட்டியில வச்சு அசுர கடலோட ஆழமான பகுதியில பாதுகாத்துட்டு வந்தாங்க. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சவப்பெட்டியை சுத்தம் பண்ண போனப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு ஒளிரும் வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சம் கருப்பு வெள்ளை கலந்த நிறத்துல இருந்த ஒரு முட்டையில இருந்து வந்துச்சு. அதே நேரத்துல எங்க மூதாதையரோட உடம்பும் பண்டைய ஜீவ மரண குறியீடும் காணாம போயிடுச்சு என்றார். இதனை சொல்லிவிட்டு நீலருத்ரன் சிறிது நேரம் அமைதியானார். பின்னர் தலையை நோக்கி பார்த்தபடியே தனது கதையை தொடர்ந்து, அதுக்கப்புறம்
அந்த முட்டையை எங்க பிரிவு ரொம்ப கவனமா பாதுகாத்துட்டு வந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முட்டையிலிருந்து ஒரு பொண்ணு வெளியே வந்தா என்றார். இதை கேட்ட அக்னிவேந்தனின் பார்வையும் மெதுவாக தரையை நோக்கி நகர்ந்தது. அங்கே ஒரு சிறுமி கவலையற்ற முகத்துடன் கற்களை உதைத்து விளையாடி கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் அக்னிவேந்தன் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டபடியே, அந்த முட்டையிலிருந்து வெளிப்பட்டவதான் இனியா என்றார். நீலருத்ரனின் விளக்கத்தை கேட்ட மூத்த சிமியோன் சிறிது தயக்கத்துடன், அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இந்த பொண்ணு அழியா புனித மீன் பிரிவோட மூதாதையரா, இல்ல இவதான் ஜீவ மரண குறியீடா என்று கேட்டார். அதற்கு நீலருத்ரன் பதில் சொல்லாமல் புன்னகைத்தபடியே இருந்தார். அந்த அமைதியை கண்டு பைரவன் சிமியோனை பார்த்து, இந்த பொண்ணுதான் பண்டைய மரண ஜீவ குறியீடுன்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த நேரத்துல ஜீவ மரண குறியீட்டோட உரிமையாளர் ரொம்ப கடுமையா காயமடைஞ்சிருந்தார். மறுபிறவி எடுக்க அவர் முயன்றாலும் அதுல அவரால் வெற்றி பெற முடியல. அதனால அவர் இந்த உலகத்திலிருந்து முழுசா மறைஞ்சிட்டாரு. அந்த ஒளிரும் முட்டையிலிருந்து வெளிப்பட்ட இனியா ஒருவேளை மனித உருவம் எடுத்த ஒரு உண்மையான பண்டைய குறியீடா இருக்கலாம் என்றார். இதை கேட்ட மூத்த சிமியோனின் ஆச்சரியம் இன்னும் அதிகரித்து, ஆனா ஒரு பண்டைய குறியீடு மனித உருவம் எடுக்கிறது எப்படி சாத்தியம் என்று கேட்டார். அதற்கு நீலருத்ரன் அமைதியான குரலில், ஒவ்வொரு பண்டைய குறியீட்டுக்கும் தனியான ஒரு ஆன்மா இருக்கும். ஆனா ஒரு பண்டைய குறியீடு மனித உருவம் எடுக்கிறது வரலாற்றுல ரொம்ப ரொம்ப அரிதா நடக்கிற ஒண்ணு. அதே மாதிரி இனியாவுக்கே அவ உண்மையில ஒரு ஜீவ மரண பண்டைய குறியீடுன்னு தெரியாது. எங்களோட மூதாதையர் இப்ப இந்த உலகத்துல இல்லைன்னாலும் அவருக்கும் அந்த குறியீட்டுக்கும் ஒரு மர்மமான தொடர்பு இருந்துச்சு. அந்த தொடர்போட விளைவாதான் இனியா பிறந்தா. இப்போ அவ எங்க அழியா புனித மீன் பிரிவோட ஒரு வீராங்கனை. அதே நேரத்துல பண்டைய ஜீவ மரண குறியீடும் கூட. எல்லாத்துக்கும் மேல ஒரு பண்டைய குறியீடு 3 வடிவங்களை எடுக்கிறது உலகத்துல இதுதான் முதல் முறையா இருக்கலாம் என்றார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அக்னிவேந்தன் சில நொடிகள் மௌனமாக இருந்தார். பிறகு அவர் முகத்தில் இருந்த ஆச்சரியம் மெதுவாக குறைந்து உண்மையை உணர்ந்த ஓர் அமைதி தோன்றியது. ஏனெனில் இதில் இத்தகைய மர்மம் இருக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. சிறிது நேரம் யோசித்த பிறகு அவர் பெருமூச்சு விட்டபடி, ஒருவேளை இதனாலதான் இந்த பொண்ணு சமரனுக்கு இவ்வளவு நெருக்கமா இருக்கிறாளா? அவங்க உறவோட அடித்தளம் கண்டிப்பா பண்டைய அழிவு குறியீட்டோட தொடர்புடையதாகத்தான் இருக்கணும் என்றார். அதை கேட்ட பைரவன் சிறிய புன்னகையுடன், அந்த காலத்துல 8 பண்டைய குறியீடுகள் பிறந்தப்ப ஜீவ மரண குறியீடு தான் இந்த உலகத்துக்கு கடைசியா வந்ததா சொல்லப்படுது. அது கடைசியா இருந்ததால ரொம்பவும் பலவீனமா இருந்துச்சு. அப்போ பண்டைய அழிவு குறியீடு தான் அதுக்கு அடைக்கலம் கொடுத்து இந்த உலகத்தோட சக்தியால அதை மெதுவா வலிமை அடைய வச்சுது. முழுசா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஜீவ மரண குறியீடு அதுல இருந்து பிரிஞ்சிடுச்சு என்றார். அந்த சொற்களை கேட்ட நீலருத்ரனின் முகத்தில் மீண்டும் கவலை தோன்றி, ஆனா இந்த உண்மை எக்காரணம் கொண்டு வெளியே தெரியக்கூடாது. ஏன்னா இனியா அந்த பண்டைய குறியீடாவே இருந்தாலும் அவளால இன்னும் அவளோட முழு சக்திகளை பயன்படுத்த முடியாது. இந்த விஷயம் இருளின் அடிமைகளுக்கு தெரிஞ்சா அவளுக்கு வர்ற ஆபத்துகள் பல மடங்கு அதிகமாயிடும் என்றார். அவரது கவலையை உணர்ந்த பைரவன் நிதானமாக, கவலைப்படாத நீலருத்ரன், இந்த பண்டைய அழிவு மன்னனோட மேடையை பயன்படுத்த 4 பண்டைய குறியீடுகளோட முழு சக்தியும் தேவையில்லை. ஒரு சின்ன பகுதி சக்தியே போதும். அந்த சக்தியோட ஒரு சின்ன பகுதி இனியா கிட்ட இருந்து எடுக்க போறத என்ன தவிர வேற யாரும் உணராதபடி என் அவதார் சக்திகளால ஒரு மாயையை நான் உருவாக்குவேன் என்றார். இதை கேட்ட நீலருத்ரன் அமைதியாக தலையசைத்து ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு பைரவனுக்கு மேலும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. பிறகு அவர் மெதுவாக அந்த பெரிய பச்சை மேடையை சுழற்ற தொடங்கினார். மேடை சுழலத் தொடங்கிய உடனே அதன் மையத்திலிருந்து ஒரு மெல்லிய பச்சை ஒளி வெளிப்பட்டு சில கணங்களிலேயே பெரிதாகி சுற்றியுள்ள இடத்தை முழுவதும் மூடத் தொடங்கியது. அதே நேரத்தில் அந்த ஒளி தொடர்ந்து வலிமை பெற்றுக் கொண்டிருந்தது. இந்த காட்சியை கண்ட இருளேந்திரனும் அவன் அருகில் நின்றிருந்த மற்ற 2 தளபதிகளும் ஒரே நேரத்தில் பதட்டமடைந்தனர். அவர்களின் முகபாவனைகளிலிருந்து அந்த பண்டைய அழிவு மன்னனின் மேடையை அவர்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. உடனே இருளேந்திரனின் கண்களில் இருளின் சக்திகள் குவிய தொடங்கின. பிறகு அவன் தனது ரெக்கைகளை விரித்து அவற்றிலிருந்து பொன்னிற குறியீடுகளை ஒளிரச் செய்தபடியே, இந்த பண்டைய அழிவு மன்னனோட மேடை எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் அதை பயன்படுத்த 4 பண்டைய குறியீடுகள் தேவை. ஆனா உன்கிட்ட பண்டைய அக்னி குறியீடு மட்டும்தான் இருக்குது. அதனால இத வச்சு என்ன அழிக்கலாம்னு நீ கனவு கண்டா அது வெறும் கனவாவே தான் இருக்கும் என்றான். அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே சற்று தொலைவில் நின்றிருந்த பைரவன் தனது முஷ்டியை இறுக்கினார். அதே கணத்தில்
ஆயிரக்கணக்கான அடி உயரமுள்ள அந்த மேடை நடுங்கத் தொடங்கியது. பிறகு அதன் உள்ளிருந்து வெளிப்பட்ட பச்சை ஒளி மேலும் மேலும் தீவிரமடைந்து இறுதியில் கண்களை சுடும் அளவிற்கு பிரகாசித்தது. அப்போது பைரவன் அக்னிவேந்தனை நோக்கி ஒரு சிறிய சைகை காட்டினார். உடனே அக்னிவேந்தனின் நெற்றியில் இருந்த குறியீட்டிலிருந்து அடர்ந்த சிவப்பு நெருப்பு வெளிப்பட தொடங்கியது. அந்த நெருப்பு அதிவேகமாக பயணித்து பச்சை ஒளியின் மையத்திற்குள் நேராக சென்று கலந்தது. இதனால் மேடையின் மேற்பரப்பில் திடீரென்று ஒரு தெளிவான சிவப்பு கோடு தோன்றியது. இந்த மாற்றத்தை கண்ட பிறகும் இருளேந்திரன் கேலியாக சிரித்துக் கொண்டே, இந்த ஒரே ஒரு பண்டைய குறியீட்டை வச்சு என்ன அழிக்க நினைக்கிறியா என்று கேட்டான். ஆனால் பைரவன் அவனது சிரிப்பை முற்றிலும் பொருட்படுத்தவில்லை. அவர் மெதுவாக கண்களை மூடி தனது சக்திகளை ஒன்று சேர்த்தார். பிறகு அடுத்த கணம் ஒரு பெரும் பச்சை நிற சுழல் காற்று உருவாகி சுற்றியுள்ள அனைத்தையும் மூடியது. அந்த சுழல் காற்றின் உள்ளே எதையும் தெளிவாக பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டது. அதே நேரத்தில் கற்களுக்கிடையில் சாய்ந்து அமர்ந்திருந்த ஜெயசமரனும் அந்த சுழல் காற்றை கவனித்தான். அப்போது அவன் முகத்தில் லேசான ஆச்சரியம் தோன்றியது. அடுத்த கணமே அந்த சுழல் காற்று மெதுவாக தன்னை நோக்கி நகர்வதை அவன் உணர்ந்தான். அதன் ஒரு முனை ஜெயசமரனை தொட்டதும் அவன் உடலில் இருந்த பண்டைய குறியீடுகள் திடீரென்று நடுங்க தொடங்கின. இதனால் அவன் சற்று பதட்டமடைந்தான். அப்போது சுழல் காற்றின் உள்ளிருந்து பைரவனின் குரல், சமரா, கொஞ்சம் பதட்டப்படாம இரு. அந்த இருளேந்திரன் அழிக்க உன்னோட பண்டைய குறியீடுகளோட சக்திகளை நான் பயன்படுத்த விரும்புறேன் என்று கேட்டது. இந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் நிம்மதியாக பெருமூச்சு விட்டான். பின்னர் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் தனது பண்டைய குறியீடுகளின் சக்திகளை அமைதியாக அந்த சுழல் காற்றுக்குள் அனுப்ப தொடங்கினான். ஆனால் அவன் சக்திகள் சுழல் காற்றுக்குள் கலந்ததை அங்கிருந்த மற்ற எவராலும் உணர முடியவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் ஜெயசமரனின் உடலிலிருந்து கருப்பு ஒளியும் மின்னலும் வெளிப்பட்டு சுழல் காற்றின் உள்ளே மறைந்தன. இந்த நிகழ்வுக்கு பிறகு ஜெயசமரன் மீண்டும் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். அதே நேரத்தில் தனது உடலில் சக்திகள் குறைவதை அவன் தெளிவாக உணரத் தொடங்கினான். அப்போது திடீரென்று அவனுக்கு அருகில் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. திரும்பி பார்த்தபோது இனியாவின் உடலிலிருந்து கருப்பு மற்றும் வெள்ளை நிற ஒளி மெதுவாக வெளிப்படுவதை அவன் கண்டான். அதோடு அந்த சுழல் காற்றின் ஒரு பகுதி ஜெயசமரனிடமிருந்து பிரிந்து நேராக இனியாவை நோக்கி சென்றது. இந்த காட்சி அவனை பெரிதும் ஆச்சரியப்படுத்தியது. அதே சமயம் அவன் அருகில் இருந்த இனியா, சமரணனா, மூத்த பைரவன் என்னோட சக்திகளை பயன்படுத்த விரும்புறதா சொல்றாரு என்றாள். இந்த நேரத்தில் இனியாவின் உடல் மிகவும் பலவீனமாக தோன்றியது. அதைத் தொடர்ந்து அவள் தனது சமநிலையை இழந்து ஜெயசமரனின் அருகே சரிந்து விழுந்தாள். ஆனால் ஜெயசமரன் சரியான நேரத்தில் அவளை தாங்கிக் கொண்டான். அவளை தொட்ட உடனே அவன் முகத்தின் நிறம் மாறியது. ஏனென்றால் அந்த நொடியில் அவன் உடலுக்குள் ஒரு விசித்திரமான சக்தி ஓட்டம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் இனியாவின் உடலிலிருந்து வெளிப்பட்ட கருப்பு மற்றும் வெள்ளை ஒளி அவனை தாக்கியது. அதன் விளைவாக அவனது குறைந்திருந்த சக்திகள் முழுமையாக நிரம்பியதை அவன் தெளிவாக உணர்ந்தான். இந்த நிகழ்வு ஏன் நடக்கிறது என்பதை ஜெயசமரன் புரிந்து கொள்ள முடியாமல் குழம்பினான். பின்னர் அவன் இனியாவின் முகத்தை கவலையுடன் பார்த்தான். அப்போது அவளது நெற்றியில் கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்களில் ஒளிரும் ஒரு குறியீடு இருப்பதை கண்டான். அந்த குறியீட்டை பார்த்த ஜெயசமரன் அதிர்ச்சியுடன், இது ஒரு பண்டைய குறியீடா? இது பண்டைய ஜீவ மரண குறியீடு என்றான். அத்தியாயம் 1925. இனியாவின் நெற்றியில் இருந்த குறியீட்டை பார்த்தபடியே ஜெயசமரன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியவனாக தோன்றினான். அது அளவற்ற சக்தி கொண்டதாகவும் பண்டைய அழிவு குறியீட்டை ஒத்ததாகவும் இருந்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட சக்திகளால் அவன் உடலில் இருந்த பண்டைய குறியீடுகள் மீண்டும் நடுங்கின. பிறகு சில கணங்கள் கழித்து அனைத்தையும் இணைத்து புரிந்து கொண்டவனாக ஜெயசமரன் மெதுவாக, அப்படின்னா இனியாவோட உடம்புக்குள்ள பண்டைய ஜீவ மரண குறியீடு இருக்குதா என்று கேட்டான். ஜெயசமரனுக்கு இனியாவை முதலில் சந்தித்த அந்த நிமிடம் திடீரென நினைவுக்கு வந்தது. அவளது உடலிலிருந்து வெளிப்பட்ட விசித்திரமான சக்திகள் அப்போது அவனை அதிர வைத்திருந்தன. அதே சக்திகளால் தான் அவனது பண்டைய அழிவு குறியீடு லேசாக நடுங்க தொடங்கி இருந்தது. அந்த சமயத்தில் இனியா பண்டைய அழிவு குறியீட்டோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவளாக இருக்கலாம் என்று அவன் எண்ணி இருந்தான். ஆனால் 8 பண்டைய குறியீடுகளில் ஒன்றான ஜீவ மரண குறியீடு இனியாவின் உடலில் இருப்பதால் தான் இவை அனைத்தும் நடந்தன என்பதை அவன் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அப்போது ஜெயசமரனின் சிந்தனைகளை கலைத்தபடி திவான் ஆச்சரியமடைந்த குரலில், இது உண்மையாவே பண்டைய ஜீவ மரண குறியீடுதான் என்றான். இவ்வளவு காலத்திற்கு பிறகு திவானின் குரலை கேட்ட ஜெயசமரன் லேசான எரிச்சலுடன், ஓ திவான் ஐயாவா, நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? நான் கூட நீங்க பண்டைய கல்லுக்குள்ளேயே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டீங்கன்னு நினைச்சேன் என்றான். ஏனெனில் ஜெயசமரன் இதுவரை பல கடினமான போர்களை தனியாகவே எதிர்கொண்டிருந்தான்.
ஆனால் அந்த நேரங்களில் ஒரு முறை கூட திவான் அவனுக்கு உதவ முன்வரவில்லை. இப்போது எல்லா சிக்கல்களும் முடிவுக்கு வந்த பிறகே அவன் வெளிப்பட்டு இருந்தான். இதை கேட்ட திவான் சிரித்துக் கொண்டே, ஏய் சமரா, நான் சொல்றது முதல்ல கேளு. அந்த பண்டைய கல் இன்னும் முழுசா குணமடையல. அதனாலதான் அது குணமடைகிற வரைக்கும் நான் ஆழ்ந்த உறக்கத்துல மூழ்கி இருந்தேன். அதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுற? நீயே தனியா சிரமங்களை எதிர்கொண்டு இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா மாறுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நல்ல விஷயம் தானே. சரி, அதை விடு. ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இனி அவட உடம்புல எந்த பண்டைய குறியீடும் இல்ல என்றான். இதை கேட்டவுடன் ஜெயசமரனின் முகத்தில் ஆச்சரியம் தெளிவாக தோன்றியது. அந்த ஆச்சரியத்தில் அவன் சற்றே தடுமாறி, ஆனால் அவரோட நெத்தியில இருக்கிற குறியீடு ஒரு பண்டைய குறியீடு இல்லையா? அதோட சக்திகள் என்னோட பண்டைய குறியீடுகளையும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துதே என்று கேட்டான். அதற்கு திவான் அமைதியாக, சமரா, நான் சொல்றத முழுசா கேளு. இனி அவட உடம்புல எந்த பண்டைய குறியீடும் இல்ல. ஏன்னா இந்த பொண்ணே ஒரு பண்டைய குறியீடு தான். ஆரம்பத்துல என்னால ஏன் அவளை சரியா உணர முடியலன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அவ ஒரு அழியா புனித மீன் மட்டும் இல்ல, உண்மையில அவளே ஒரு பண்டைய குறியீடு தான். இத உன்னால உடனே ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுதான் உண்மை. அதனாலதான் ஒருவேளை இந்த பொண்ணு உன்கிட்ட வந்திருக்கலாம். ஏன்னா அவதான் பண்டைய ஜீவ மரண குறியீடு. அதுவும் இல்லாம இந்த குறியீட்டுக்கும் பண்டைய அழிவு குறியீட்டுக்கும் நடுவுல ஒரு ஆழமான தொடர்பு இருக்குது என்றான். இதை தொடர்ந்து அந்த உறவை பற்றி திவான் பேச தொடங்கினான். அதை கேட்ட ஜெயசமரன் சிறிது யோசித்தபடியே, அப்படின்னா ஒரு விதத்துல பார்த்தா பண்டைய ஜீவ மரண குறியீட்டுக்கும் பண்டைய அழிவு குறியீட்டுக்கும் நடுவுல இருக்கிற உறவு ஒரு அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் நடுவுல இருக்கிற உறவு மாதிரி தானே என்று கேட்டான். அதற்கு திவான் லேசாக தலையசைத்து, மனிதர்களான நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்க உங்களோட சொந்த உதாரணங்களையே பயன்படுத்துறீங்க. சரி, எது எப்படியோ, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சா சரி, எனக்கு அதுவே போதும் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் மெதுவான புன்னகை ஒன்று மலர்ந்தது. இனியாவின் உண்மையை அறிந்ததில் அவனுக்கு ஆச்சரியம் இருந்தாலும் அந்த உண்மை அவனை எந்த விதத்திலும் கலங்க செய்யவில்லை. அந்த சமயத்தில் திவான் திடீரென வானில் தோன்றியிருந்த அரக்கர்களை நோக்கி தனது பார்வையை திருப்பினான். அப்போது அவன் லேசான எரிச்சல் கலந்த குரலில், நான் போய் கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே நீங்க ஒரு அரக்க மன்னனையும் இருளின் அடிமைகளையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இவ்வளவு சக்தி வாய்ந்த அரக்கனை நான் பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு மன்னன், அவன் கூட 3 தளபதிகள். இவனுக்கு எல்லாருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவனுங்க. ஆனா கவலைப்பட வேண்டாம், பைரவன் அவங்களை சமாளிக்க ஏற்கனவே ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டான்னு தெரியுது. இப்பவே என்னால பண்டைய அழிவு சக்திகளை தெளிவா உணர முடியுது. எல்லாத்துக்கும் மேல தற்செயலா 4 பண்டைய குறியீடுகளும் இங்க ஒரே இடத்துல இருக்குது. அதுங்களோட சக்திகளை ஒன்றிணைச்சா அந்த அரக்கர்களை முழுசா அழிக்க முடியும் என்றான். இதை கேட்ட ஜெயசமரன் அந்த மேடையை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டான். பைரவன் முழு தயாரிப்புடன் வந்திருப்பதை உணர்ந்த அவன் மனதில் இருந்த அழுத்தம் சற்றே குறைய ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டான். அதன்பின் அங்கிருந்த இருளின் அடிமைகளை பைரவன் அழிப்பதை பார்க்க அமைதியாக காத்திருக்க தொடங்கினான். அதே நேரத்தில் மறுபுறம் இருந்த அந்த பச்சை மேடை மெதுவாக பிரகாசிக்க தொடங்கியது. அதன் அருகில் பைரவனும் மற்றவர்களும் நின்று கொண்டிருந்தனர். பைரவன் முகத்தில் நிதானமான புன்னகையுடன் தனது முஷ்டியை இறுக்கினார். அவர் அவ்வாறு செய்ததும் அருகில் இருந்த சுழல் காற்றிலிருந்து 3 ஒளி கீற்றுகள் வெளிப்பட்டு நேராக அந்த மேடைக்குள் சென்று கலந்தன. அவை உள்ளே நுழைந்த உடனே அந்த மேடை வேகமாக நடுங்க தொடங்கியது. அந்த நடுக்கம் அடங்கிய பின்பு அதில் மேலும் ஒரு வண்ண கோடு தோன்றியது. பிறகு அந்த 4 கோடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மர்மமான குறியீட்டை உருவாக்கின. அந்த குறியீட்டிலிருந்து அளவிட முடியாத சக்தி வெளிப்படுவதை அனைவரும் உணர முடிந்தது. அதை கண்ட இருளேந்திரன் அந்த சக்தியை உணர்ந்தவுடனேயே முகத்தில் பயம் தோன்ற, அழிவு குறியீடா? ஆனா இது எப்படி சாத்தியம்? பைரவா, அப்படின்னா நீ முழு தயாரிப்போட தான் இங்க வந்திருக்கியா? 4 பண்டைய குறியீடுகளை பயன்படுத்தி இந்த பண்டைய அழிவு மேடையை இயக்குறது என்னோட எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டது. தோழர்களே, நாம உடனே திரும்பி போவோம் என்று கத்தினான். அவன் இதை சொன்னவுடன் மற்ற 2 தளபதிகளும் தயங்காமல் ஒப்புக்கொண்டு வானத்தில் தோன்றியிருந்த பிளவை நோக்கி விரைந்தனர். ஏனெனில் அவர்களாலும் அந்த மேடையிலிருந்து வெளிப்படும் அபாயகரமான சக்தியை உணர முடிந்தது. அதே நேரத்தில் அது அவர்களை எளிதில் அழிக்கக்கூடிய சக்தி என்பதும் அவர்களுக்கு புரிந்தது. இதற்கிடையில் அவர்கள் பின்வாங்குவதை பார்த்த பைரவன் முகத்தில் புன்னகையுடன், மன்னன் இருளேந்திரனும் அவரோட சீடர்களும் ரொம்ப சிரமப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. உங்களை இவ்வளவு எளிதா நாங்க போக விட்டுருவோமா? அது உங்க கனவுல கூட நடக்காது என்றார். அவர் அந்த வார்த்தைகளை முடித்த அதே நிமிடத்தில் அக்னிவேந்தன் தனது முஷ்டியை இறுக்கி பிடித்து பெரும் நெருப்பை ஏவினார். அந்த நெருப்பு நேராக அந்த பிளவை நோக்கி சீறி சென்றது.
அந்த அபாயகரமான நெருப்பை கண்ட இருளேந்திரனும் மற்ற இரு தளபதிகளும் தங்கள் வேகத்தை குறைக்க வேண்டியதாயிற்று. அதே சமயத்தில் பைரவனின் முகத்தில் ஆழ்ந்த அமைதி நிலவியது. பிறகு அவர் தனது கைகளால் தொடர்ச்சியாக பல குறியீடுகளை உருவாக்க தொடங்கினார். அதன்பின் அந்த பச்சை மேடையின் நடுக்கம் மேலும் அதிகரித்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட ஒளி நேராக இருளேந்திரனை நோக்கி மெதுவாக முன்னேற தொடங்கியது. பிறகு கண்ணு வைக்கும் நேரத்தில் அந்த ஒளிக்குள் விசித்திரமான குறியீடுகள் ஒன்றொன்றாக தோன்றின. அதை கண்டதும் இருளேந்திரனின் கண்கள் முழுவதும் பயம் நிரம்பின. அந்த ஒளியின் வேகம் மிக அதிகமாக இல்லாவிட்டாலும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை அவன் தெளிவாக உணர்ந்திருந்தான். அதே நேரத்தில் இது பண்டைய அழிவு மேடையின் சக்தி என்பதும் அவனுக்கு புரிந்தது. அடுத்த நொடியில் இருளேந்திரன் வெறித்தனமாக தனது தளபதிகளை பற்றி கொண்டான். பின்னர் அளவிட முடியாத இருண்ட சக்திகளை அவன் வெளிப்படுத்த தொடங்கினான். அதை பார்க்கும்போது அவர்களை பிடித்து அந்த பிளவுக்குள் தூக்கி எறிய வேண்டும் என்பதே அவனது எண்ணமாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அந்த மேடையிலிருந்து மேலும் 2 ஒளிக்கீற்றுகள் வெளிப்பட்டு நேராக அவர்கள் மீது விழுந்தன. உடனே அந்த 2 அரக்க தளபதிகளும் ஒரு விசித்திரமான தாங்க முடியாத வலியை உணரத் தொடங்கினர். அப்போது அவர்களது உடல்கள் உருகுவது போல தோன்றியது. அதைத் தொடர்ந்து அவர்களின் நெற்றியிலிருந்து அதிக அளவில் ரத்தம் வழிய தொடங்கி வலியால் அவர்கள் பயங்கரமாக அலறினார்கள். பிறகு சில கணங்களில் அவர்களின் உடலில் இருந்த அரக்க சக்திகள் முற்றிலும் மறைந்து விட்டன. அடுத்த கணமே இருவரின் உடல்களும் ஒரு பெரும் வெடிப்புடன் முற்றிலும் அழிக்கப்பட்டன. இதை கண்ட இருளேந்திரன் இனி அவன் தப்பிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்பதை உணர்ந்து கொண்டான். இருந்தாலும் அவன் கோபமும் அகந்தையும் கலந்த குரலில், பைரவா, என்ன கொல்றது அவ்வளவு எளிதா இருக்காது என்று கத்தினான். ஆனால் இதை சொன்ன உடனே அவன் தங்க நிறத்தில் மின்னிய பெரும் அளவு ரத்தத்தை வாங்கி எடுத்தான். அந்த தங்க ரத்தத்தில் பயங்கரமான அரக்க சக்திகள் நிறைந்திருந்தன. அதன் தாக்கத்தால் முன்னால் இருந்த பரிமாணமே சிதைய தொடங்கியது. அதைத் தொடர்ந்து ஒரு பெரிய வெடிப்புடன் ஒன்றுக்கொன்று எதிரெதிராக 10 கருப்பு கதவுகள் தோன்றின. அந்த 10 கருப்பு கதவுகளுக்கு பின்னால் இருளேந்திரன் மறைந்திருந்தான். அந்த கதவுகள் 10 கவசங்களைப் போல அவனை பாதுகாத்தன. அதே சமயத்தில் அந்த பச்சை ஒளி தனது பயணத்தை நிறுத்தாமல் அந்த கதவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக அழித்துக் கொண்டே முன்னேறியது. அந்த இறுதி தருணத்தில் கண்களில் எந்த இரக்கமும் இல்லாத பைரவன் உறுதியான குரலில், இருளேந்திரா, உன்னோட பாவங்களுக்குரிய தண்டனையை ஏத்துக்கோ. இந்த உலகம் அரக்கர்களுக்கானது இல்ல, இது மனிதர்களுக்கானது என்று கத்தினார். இதை சொல்லும் போது அவரது கண்களில் கொடூரம் தெளிவாக பிரதிபலித்தது. அதே நொடியில் அவர் தனது முஷ்டியை இறுக்கி பிடித்தார். அதன் தாக்கத்தால் இருளேந்திரனின் முன்னால் இருந்த கடைசி கதவும் முற்றிலும் அழிந்தது. பிறகு உடனே மர்மமான குறியீடுகள் நிறைந்த அந்த ஒளி முன்னோக்கி நகர்ந்து நேராக இருளேந்திரனுடன் மோதியது. அப்போது அவனது உடல் சிறிதும் அசையவில்லை. ஆனால் அவனுக்குள் இருந்த இருண்ட சக்திகள் வேகமாக சுருங்கி கொண்டிருப்பதை அவன் உணரத் தொடங்கினான். அதோடு அவனை சுற்றிலும் பரவி இருந்த இருண்ட சக்திகளும் அந்த ஒளியின் வருகையால் ஒன்றன் பின் ஒன்றாக அழிக்கப்பட்டன. பிறகு சில நிமிடங்கள் கழித்து இருளேந்திரன் தனது மார்பை பார்த்தான். அங்கே ஒரு பெரிய ஓட்டை தெளிவாக தெரிந்தது. அந்த அபாயகரமான ஒளி அவனது மார்பை கடந்து சென்றிருந்தது. அதன் விளைவாக அவனது முழு உடலும் மெதுவாக சுருங்கி கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து தனது உயிர் முடிவை நோக்கி நகர்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். அதனுடன் அவனது இருண்ட சக்திகளும் மங்கிக் கொண்டிருந்தன. அப்போது மரணத்தின் உணர்வு அவனை முழுவதுமாக கவ்வ அவன் வேதனையுடன் அலறத் தொடங்கினான். இருப்பினும் அவன் இறுதியாக தனது கையை பலமாக தரையில் அடித்தான். அடுத்த கணத்தில் அவனது உடலில் ஊதா மற்றும் தங்க நிற குறியீடுகள் தோன்றத் தொடங்கின. அந்த குறியீடுகள் தோன்றிய உடனே இருண்ட சக்திகள் அந்த ஓட்டையை மூட முயன்றன. அதன் மூலம் இருளேந்திரனை மரணத்திலிருந்து காப்பாற்ற முயற்சிகள் நடந்தது. அப்போது 2 சக்திகளும் நேருக்கு நேர் மோதிய போது வெள்ளை புகை அடர்த்தியாக எழுந்தது. அதே நேரத்தில் இருளேந்திரனின் முகத்தில் அளவிட முடியாத வேதனை தென்பட்டது. அவனிடம் அவதார் நிலை சக்திகள் இருந்த போதிலும் அந்த ஒளியின் சக்திகளை முழுமையாக தாங்க அவனால் முடியவில்லை. அந்த காட்சியை அமைதியாக கவனித்த பைரவன், இனி இது எதுவும் வேலைக்காகாது இருளேந்திரா. இந்த பண்டைய அழிவு மன்னனோட மேடை உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம். அது உன் உடம்புக்குள்ள ஊடுருவி நீ முழுசா அழிகிற வரைக்கும் உன்னை அரிச்சுக்கிட்டே இருக்கும் என்றார். அதை கேட்ட இருளேந்திரன் பைத்தியக்கார சிரிப்புடன், பைரவா, அதுக்குள்ள இவ்வளவு சந்தோஷப்படாத என்று கத்தினான். இப்போது அவனது முகத்தில் கொடூரமும் வெறித்தனமும் ஒன்றாக பிரதிபலித்தன. அதே சமயத்தில் அவன் தனது கைகளால் ஒரு முத்திரையை உருவாக்க தொடங்கினான். பிறகு மீண்டும் ஒரு முறை அவனது உடலில் ஏராளமான தங்க நிற குறியீடுகள் ஒளிர்ந்தன. அந்த சக்திகள் அவனது உடலை மெதுவாக ஆனால் மிக வேகமாக பெரிதாக்க தொடங்கின. அவன் பெரிதாக வளர்ந்தபடியே அவனது உடலும் கண் கூசும் அளவுக்கு பிரகாசிக்க தொடங்கியது.
அதை கண்ட அனைவரின் முகங்களும் நிறம் மாறி பயம் தெளிவாக தெரிந்தது. உடனே பைரவன், அக்னிவேந்தன் மற்றும் மற்ற அனைவரும் பின்னோக்கி ஓடத் தொடங்கினர். அவர்கள் பின்வாங்கியபடியே எல்லாரும் இங்கிருந்து உடனே விலகி ஓடுங்க, இவன் வெடிக்க போறான் என்று கத்தினார்கள். அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் இருளேந்திரனின் உடல் வெடித்து சிதறியது. அதனுடன் இருண்ட சக்திகளின் வெள்ளம் நாலாபுரமும் பரவத் தொடங்கியது. அந்த அளவில்லாத சக்தியின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் அந்த பரிமாணமே மெதுவாக விரிசல் அடைய தொடங்கியது. அதே நேரத்தில் ஒரு அவதார் நிலை அரக்கன் இப்படிப்பட்ட முறையில் அழிவது எவ்வளவு ஆபத்தானது என்பதும் அங்கே தெளிவாக தெரிந்தது. அந்த வெடிப்புக்கு பிறகு பச்சை நிறத்தில் ஒளிர்ந்த அந்த மேடையும் அதன் ஒளியும் திடீரென்று தீவிரமடைந்து இருண்ட சக்திகளின் வெள்ளத்தை தடுக்க தொடங்கின. அப்போது வெடிப்பு ஏற்பட்ட இடத்தில் கருப்பு சக்திகள் ஒன்றாக சேர தொடங்கின. பிறகு சில நிமிடங்களில் அங்கே ஒரு மிகப்பெரிய இதயம் தென்பட்டது. அந்த இதயம் கருப்பு நிறத்தில் இருந்தது. அதன் மேல் ஊதா மற்றும் தங்க நிற குறியீடுகள் ஒளிர்ந்தன. அந்த இதயம் துடித்தபடியே அங்கிருந்து வேகமாக தப்பி ஓட முயன்றது. அந்த சமயத்தில் பைரவனின் சிரிப்பு அந்த இடமெங்கும் எதிரொலித்து, மன்னன் இருளேந்திரா, உன்ன மாதிரி இருளின் அடிமைகளுக்கு எதிரா நான் ஆயிரக்கணக்கான போர்கள்ல சண்டை போட்டிருக்கேன். அதனால இந்த மாதிரி தந்திரங்களால நீ என்ன ஒருபோது ஏமாத்த முடியாது என்றார். அப்போது திடீரென அந்த பரிமாணத்தின் மையத்தில் ஒரு சிறிய விரிசல் தோன்றியது. அதைத் தொடர்ந்து இதயம் தப்பிச் செல்ல முயன்ற திசையிலேயே பைரவன் தோன்றி இதயத்தின் பாதையை முழுமையாக தடுத்தார். பின்னர் எந்த அச்சமும் இல்லாத புன்னகையுடன் பைரவன் தனது கையிலிருந்து ஒரு பச்சை ஒளியை நேரடியாக அந்த இதயத்தை நோக்கி வீசினார். அந்த ஒளிக்குள் ஒளிரும் மர்ம குறியீடுகள் தெளிவாக தெரிந்தன. அதே நேரத்தில் அந்த தாக்குதலை தவிர்க்க இதயம் உடனடியாக இருண்ட சக்திகளை ஒன்று சேர்த்து ஒரு கவசத்தை உருவாக்கியது. இப்போது இருளேந்திரனின் சக்தி வாய்ந்த உடல் முற்றிலும் அழிந்திருந்ததால் அவன் வெறும் ஆன்மாவாக மட்டுமே இருந்தான். அதன் காரணமாக அவனுடைய வலிமை முன்பை விட கணிசமாக குறைந்திருந்தது. அதனால் அவன் உருவாக்கிய அந்த கவசம் அதிக நேரம் தாங்கவில்லை. பச்சை ஒளி அதை எளிதாக கடந்து சென்று நேராக இதயத்துடன் மோதியது. அந்த மோதலுக்கு பிறகு உடனடியாக ஒரு வேதனையான அலறல் அந்த இடத்தை நிரப்பியது. அது இருளேந்திரனின் ஆன்மா கடுமையாக காயமடைந்துள்ளது என்பதை தெளிவாக காட்டியது. இதையெல்லாம் கவனித்த பைரவன் அவனை நோக்கி மெதுவாக முன்னேறினார். அதே சமயத்தில் அவர் உடலிலிருந்து சுமார் 1000 நாக முத்திரைகள் வெளிப்பட தொடங்கின. பிறகு அந்த முத்திரைகள் அவருக்கு முன்னால் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய பச்சை நகமாக மாறின. அந்த நகம் பலவீனமடைந்த இதயத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தாக்க தொடங்கியது. அச்சமயத்தில் அந்த இதயத்திற்கு பின்னால் அதே பரிமாணத்தில் திடீரென ஒரு பெரிய விரிசல் தோன்றியது. அதன் உள்ளே ஒரு கருப்பு சூறாவளி சுழன்று கொண்டிருந்தது. அதை கண்ட எவரும் அது ஒரு சாதாரண விரிசல் அல்ல, உண்மையில் ஒரு பரிமாண பாதை என்பதை உடனே புரிந்து கொள்ள முடிந்தது. பச்சை நகம் அந்த இதயத்தை நெருங்கிய தருணத்தில் அதிலிருந்து திடீரென ஒரு மன்றாட்ட குரல் வெளிப்பட்டு, யாராவது என்ன காப்பாத்துங்க என்று அது அலறியது. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நெக்ஸ்ட் எபிசோட் கமிங் சூன். வெயிட் ஃபார் ஆல்.